தொடங்குவோமே. ஓகே, இப்போ நாங்கள் இன்றைய 139 140வது எங்களுடைய மீளாய்வு கூட்டம். மற்றது இந்த முறை புதிய அதிபர்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இந்த மாதாந்தத்துக்குரிய இந்த மாதத்துக்குரிய முதல் அடுத்த மீட்டிங். இந்த ஐயமுற்றினுடைய செயல்பாடுகளில் உங்கள் அனைவருடைய ஆத்மார்த்தமான இதயபூர்வமான செயல்பாடுகளுக்கு நன்றியும் வாழ்த்துகளும் கூறி இன்றைய இதை ஆரம்பிப்போம். உண்மையில நான் இந்த முறை நீங்கள் அனைவரும் அறிந்த மாதிரி நான் ஒரு அளவுக்கு என்னால் இயல்பான அளவு பல பாடசாலைகள் போகக்கூடிய இருந்தது. தொடர்ச்சியாக செல்ல முடியவில்லை. நான் திரும்பி வர வேண்டி வந்தது. ஆனால் அடுத்த முறை நாங்கள் திருப்பியும் அந்த பாடசாலைக்கு வரலாம். அதிகமான பாடசாலையை நாங்கள் போன முறை வந்தபடியே இந்த முறை போன முறை விட்ட பாடசாலைகள் அவரோட போகக்கூடிய இருந்ததால பல பிரதேசங்களுடைய நேரடியான மக்களுடைய பாடசாலை மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள் கஷ்டங்களை நான் நேரடியாக பார்க்கக்கூடிய இருந்தது. அதில் சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கு எங்களுக்கு. இன்றைய இந்த இந்த ஐயமுட்டினுடைய இந்த செயல்பாட்டில் உங்களுடைய பாடசாலைகளுடைய உங்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். ஏனென்றால் இதில் ஒவ்வொரு அதிபரும் நீங்கள் மற்ற அதிபர்கள் தங்களுடைய வேலைப்பளு என்று சொல்லி சில விடயங்கள்ல எங்களோட இணையாமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய வேலைப்பளு எல்லாத்துக்கும் மேலால மிகவும் இதயபூர்வமாக நீங்களாக விரும்பியதை செய்வது எங்களை கண்ணால் பார்க்கக்கூடிய இருக்குது. அது எங்களுக்குரிய வெற்றி மட்டுமில்லை, உங்களுக்குரிய மட்டுமில்லை, எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு வெற்றியை தான் நான் பார்க்கிறேன். இந்த விடத்துல நான் ஒவ்வொரு அதிபரையும் தனித்தனியே நான் சொல்லாட்டிலும் எல்லா அதிபரையும் உண்மையில நாங்கள் தேங்க் பண்றோம். ஏனென்றால் இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஆட்கள் ஏனோ தானோ தான் அதிகமாக இருக்கணும். இன்றைக்கு வடமாநிலத்தின் கல்வி செயல்பாடு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய மக்கள்ல இருக்கிற ஒரு விழிப்புணர்ச்சியில இருக்கிற ஒரு பிரச்சனை. கல்வி என்பது இவ்வளவு முக்கியம் என்பதை உணராத மக்களாக பலர் இப்ப வாழ்றார்கள். அதிலே முக்கியமா கல்வியால மட்டும்தான் மாற்றம் கொண்டெல்லாம் என்று தெரிந்திருந்தும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்று சொன்னா ஒரு கிழமையில தெரியும் கொடுத்த மருந்துக்கு என்ன நடக்குது. ஆனா ஒரு பாடசாலையில இல்ல ஒரு கல்வி துறையில நடக்கக்கூடிய பிரச்சனை 5 வருஷம் செல்லும், 6 வருஷம் செல்லும். ஒரு பிள்ளைன்ற வளர்ச்சியில பாதிப்பை பார்க்க அதனுடைய விளைவுதான் இன்றைய வடமானத்தின் விளைவு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு நேற்று நடந்த பிள்ளையால எங்களுடைய ரிசர்ச் குறைகிறது இல்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் விதைக்கின்றோம். அதுதான் வினையாக வருகின்றோம். அந்த விதத்தில் எங்களோடு இணைந்துள்ள சகல பாடசாலைகளுக்கு உண்மையில நாங்கள் மிகவும் நன்றிக்கடனுடையா இருக்கின்றோம் என்றால் நீங்கள் இந்த செயல்பாடை மிகவும் உணர்வுமாக செய்கிறீர்கள். அதனூடாக ஐயமுற்றின் செயல்பாடுகள் மிகவும் வினைத்திறனாக நடைபெறுகின்றது. பெற்றோர்களை நீங்கள் இணைக்கிறீர்கள். பாடசாலைகளில் மாணவர்களுடைய அவருடைய வருகையும் அவர்களுடைய அந்த பாடசாலையில் ஈடுபாடுகின்ற தன்மையும் மிகவும் உச்சமாக இருக்கின்றது. ஆகவே இந்த செயல்பாடு பல பாடசாலைகளுக்கு போக வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் அதுல அதிபர்கள் சமூகத்தினுடைய ஈடுபாடு தேவை. இதை விட எங்களுடைய இந்த ஐயமுட்டின் செயல்பாடுகளின் போது பல பாடசாலைகள் நீங்கள் பல அந்த நாங்கள் கேட்டது மாதிரி சில காம்படிஷன்ஸ் வச்சிருந்த நீங்கள் மாணவர்களுடைய செயற்பாடுகளை ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்த நீங்கள் பல பாடசாலைகள் ஏற்கனவே மாணவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க. சில பாடசாலைகள் நான் வருவதாக கூறியபடியா ஏறாவூர் பண்டத்திரிபுர பாடசாலையில என்னால் வரணுமென்று இருந்தேன். எல்லா இடம் போயிட்டுது. ஆனா நீங்க கட்டாயம் இந்த மாணவர்களை ஊக்குவீங்க. தொடர்ச்சியாக மாணவருடைய செயற்பாடுகள், மாணவருடைய மாணவருடைய ஆக்கங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறது கட்டாயம் தேவை. இனி அடுத்தது எங்களுடைய நோக்கம் அடுத்தது ஓலவெல நோக்கிய பயணமாக இருக்கணும். அந்த விதத்துல பல பாடசாலைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பமான பாடசாலைகள் எங்களுடன் இணைந்து எங்களுடைய செயல்பாடை நேரடியாக பார்த்து அந்த செயல்பாட்டில் சமூகத்தை நீங்கள் இணைப்பீர்களாக இருந்தால் சமூகத்தை இணைக்கின்ற செயல்பாடு நீங்கள் வெற்றிகரமாக ஒரு 3 மாதம் அல்ல 2 மாதம் அதை செய்து காட்டினீங்கன்னு சொன்னா
எங்களுடைய செயல்பாடு நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுடன் சேர்ந்து கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளை நாங்கள் விஸ்தரிக்கலாம். அப்ப இந்த இடத்துல ரூபன் நீங்க ரெடின்னு சொன்னா நாங்கள் முதல்ல எங்களுடைய கணக்கறிக்கை வாசிப்போம் இந்த மாதத்துக்குரிய. பிறகு நாங்கள் புதிய அதிபர்களையும் மற்றைய எங்களுடைய அனுபவம் வாய்ந்த அதனுடைய அனுபவங்களையும் பயிர்வோம். அடுத்ததா நான் ரூபன் நீங்க உங்களுடைய கணக்கறிக்கையை வாசிங்க, அதுக்கு பிறகு நான் கேட்டேன். வணக்கம். நன்றி முரளி அண்ணன். மீண்டும் ஒரு மாத கால இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்நிலையில் இணைஞ்சிருக்கின்ற ஒவ்வொரு மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் ஒவ்வொருக்கும் ஐயமுற்றின் சார்பில் இனிய காலை நேர வணக்கங்கள். உண்மையில ஒரு மாதம் என்றது என்ன பொறுத்தவரை நீண்ட இடைவெளி போல தோன்றுகின்றது. கனகாலத்துக்கு பிறகு சந்திக்கிற மாதிரி நாங்கள் அடிக்கடி 2 கிழமைகள் சந்திச்சு வந்தாங்க. இப்போ புதிய இந்த ஆண்டிலிருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் மீளாய்வு கூட்டமும், மாதத்தில் 2 தடவை கணக்கறிக்கை அடிப்படையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. பொதுவாக நான் நிர்வாக செயற்பாடை பற்றி மட்டும் கூட கலைக்க வேண்டியிருக்கிறதால நேரடியாக அதுக்குள்ள போறேன். உண்மையில முரளியன் என்ற பயணத்தின் ஊடாக யதார்த்தமான சில நிலைகளை நாங்கள் நேரடியாக அறியக்கூடிய இருந்தது. நாங்கள் உண்மையா நேரடியா பார்த்தா பிறகு முரளியன் தெரிவித்த தகவலின் அடிப்படையில நிறைய விடயங்கள் எங்களால உங்களோட கஷ்டங்கள், நீங்க செய்கிற தியாகங்கள், எவ்வளவு அர்ப்பணிப்பா சேவை செய்கிறீர்கள் என்ற ஒவ்வொன்றும் கண்கூடா தெரிஞ்சது. அதுக்கு உண்மையில நாங்கள் உங்களுக்கு தலை சாய்த்து மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றோம். உண்மையில நாங்கள் நிர்வாக ரீதியில கட்டுப்பாடா இருந்தாலும் கூட ஒரு உளவியல் ரீதியில மன ரீதியில உங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்றோம். உங்களுக்கான கஷ்டங்கள் எங்களுக்கு உண்மையாக தெரியும். இருந்தாலும் கூட நாங்கள் நேர்த்தியாக செயற்பட வேண்டும் என்பதற்காக சில கட்டுப்பாடுகளையும் சில அழுத்தங்களையும் அவ்வப்போது நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்கள் மீது சுமத்த வேண்டி இருக்கிறது. அதை தயவாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டபடியால் தான் எங்களோட பயணம் இன்றைக்கு 5 ஆண்டுகள் சீராக பயணிக்கக்கூடிய இருக்கிறது. குறிப்பாக இன்றைய காலை 6 மணிக்கு மீட்டிங் என்றா நீங்க இவ்வளவு பேர் இணைகிறீங்களன்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில நீங்களும் இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிப்பாக சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துல பயணிக்கிறீங்க. இதுல எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காகவும் சமூகத்துக்காகவும் ஏதோ ஒரு வழியில ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற உணர்வு ரீதியான பயணத்தின் வெளிப்பாடு தான் எங்களுடைய இந்த ஐயமுற்றின் செயற்பாடு. இந்த ஐயமுற்றின் செயற்பாடுல இணைஞ்சு பயக்கிற பாடசாலைகள் இன்றைக்கு இலங்கையில ஏதோ ஒரு வழியில தனித்துவமாக நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறீர்கள், அல்லது உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை விருத்தி ஏற்பட்டிருக்கின்றது, அல்லது வலய மாகாண மட்டத்துல உங்களுக்கு கண்டு ஒரு தனியான அடையாளம் கிடைக்கப்படுகின்றது. பலதரப்பட்ட பக்க நன்மைகளை இப்போது நீங்கள் பெறுகின்றபடியால் நீங்களும் அதனுடைய இந்த வெற்றியினுடைய முக்கிய பங்குதாரர் நீங்கள் தான். இப்ப இந்த இடத்துல நாங்கள் இன்னும் கவனமா இருக்கணும்னா எங்களோட செயற்பாடுகள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, பலருடைய கண்ணோட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. பல அமைப்புகள், பல தனிநபர்கள், அரசியல் கல்விப்புலத்தில் இருக்கின்ற அரசியல் பின்னணி கொண்ட பல பேர் எங்களை உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வுடவும் சரியான முறையிலேயும் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இங்கு இருக்கின்றது. அதனுடையதான் நான் சில செயற்பாடுகளை இப்ப நிறைய புதிய பாடசாலைகளும் இதில் இணைஞ்சிருக்கிறபடியால் நான் திருப்பியும் இந்த திட்டம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட மாதிரி சில கட்டுப்பாடுகளை, நடைமுறைகளை மீண்டும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே நிர்வாகம் என்றது வேற, நட்பு தோழமை உறவுன்றது வேற. நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது அது என்ன திட்டமாக இருந்தாலும் அதுல எந்த இடத்திலையும் சரியான பயணத்தில் சரியான நேர்கோட்டுல பயணிக்க வேண்டும். யாருக்காகவும் எந்த இடத்திலும் எந்த வளைவுகளும் நிச்சயமாக இடம்பெற மாட்டாது. அது மிக தெளிவாக சொல்றோம். ஆனால் நிர்வாகம் சார்ந்த எந்த நேரத்தில் நாங்கள் நட்புடன் தோழமையோட பழகிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையை தான் எங்களோட பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலமே கூட பல பாடசாலைகளுக்கு நான் சில செய்திகளை அனுப்பியிருந்தேன். நான் காலம் எழும்பி கூட நேரம் காலை 4 மணியா இருக்கலாம், ஆனால் சில தகவல் அனுப்பியிருந்தேன். நான் அந்த தகவலை கொஞ்சம் சீரியஸ் ஆடுங்கோ, இப்போ இவ்வாறான எதிர்காலத்துல தவித்துக் கொள்ளுங்க. அப்ப ஆகவே தரப்பட்ட கணக்கறிக்கைன்ற நான் நிர்வாகையில மட்டும் இப்ப கதைக்க போறேன். ஆகவே தரப்பட்ட கணக்கறிக்கைகள் 100% அல்ல, 96, 98 தான் ஒரு சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சில பாடசாலைகள் புதுமையா வந்தபடியால் கணக்கறிக்கையில சில பிரச்சனைகள் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் திருப்பி அதில் சரியா செய்து முடிச்சிருக்கிறோம். இந்த தரப்பட்ட தகவலின் அடிப்படையில இந்த காலப்பகுதியில 9 தினங்கள் பாடசாலை உத்தியோகபூர்வமாக நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் வடமாகாணத்தில் மாத்திரம் ஒரு நாள் மேலதிகமான பாடசாலை உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 9 நாளுடைய பாடசாலையை மொத்தமாக பயன்பெற்ற மாணவர்கள் 16,688 மாணவர்கள். நினைக்கிற திட்டத்தின் ஒரு உச்சமான இல்லை. 16,688 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 16,688 உணவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அடுத்த சிறப்பான விடயம், இவ்வளவு உணவு வழங்கப்பட்டு இவ்வளவு பாடசாலை இருந்தாலும் எங்களுடைய சராசரி செலவு 10 ரூபாய் 24 சதம். அதாவது எங்களோட இலக்கு மிக சீராக முன்னேறி கொண்டிருக்கிறது. போன முறை 11-12 இருந்தது. நாங்கள் தயவாக கேட்டுறாங்க 10-11 கொண்டு வருவோம். எஸ், வெற்றிகரமாக 10 ரூபாய் 24 என்ற அவரேஜ் இலக்குக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது மிகவும் சிறப்பான ஒரு ஆரம்பம். அடுத்த முறை இலக்கு
950 1050 அந்த ரேஞ்சுக்கு பார்ப்போம். 950 to 1050 அந்த ரேஞ்சுக்குள்ள நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா இல்லை நீங்க முயற்சி செய்யுங்க. வென்றால் இல்லை, அடுத்த தோத்தால் அதுக்கு அடுத்த முறை நாங்கள் முயற்சிப்போம். அந்த அடிப்படையில கணக்கறிக்கை மிகவும் திருப்திகரமா இருக்கின்றது. இதை என்ன மேலதிகமா விவரமா சொல்ல போனால், இந்த 2 வார காலப்பகுதியில ஆக கூடிய செலவு 18 ரூபாய் 68 சதம். இதான் ஆக கூடின ஒரு பாடசாலை என்ற சராசரி செலவு 18 ரூபாய் 68 சதம். அண்டர் 20 20 ரூபாய்க்கு உள்ளதான் நிக்குது. அதுவும் சிறப்பாக தான் இருக்கின்றது. 18 ரூபாய் 68 சதம். குறைஞ்ச செலவு 0. வழமை போல சில பாடசாலைகள் 0 இடத்துல இருக்குது. இது என்ன பிரேக் டவுன் பண்ணினமா இருந்தா 15 ரூபாவுக்கும் 20, அதாவது உச்சையிலே 18 68, ஆனா 20 ரேஞ்சுக்கு கொண்டு போனோம் என்றால் 15 தொடக்கம் 20 ரூபாய்க்கு இடப்பட்டதில் 30 வீதமான பாடசாலைகள் 1/3. 30 வீதமான பாடசாலைகள் செலவில் வீச்சு 15க்கும் 20க்கும் இடையில இருக்கின்றது. 10க்கும் 15க்கும் இடையில 26.66 வீதம் ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்குது. 10க்கும் 15க்கும் இடையில 26.66, 0க்கும் 10க்கும் இடையில 43.33. அப்போ ஆல்மோஸ்ட் நாங்க பெரிய ஒரு இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த 15-20 இலக்கு 1/3, மற்ற 2/3 15க்கு கீழே நிக்கிறோம். அதுலயும் அன்னளவா காப் 10க்கு கீழே ஒண்ணு 43.33 அன்னளவா. அவை சிறப்பான முறையில எங்களோட நிர்வாக செயற்பாடுகள் சீராக இருக்கிறன்றது புள்ளி விவரத்தின் வெளிப்பாடு. அந்த வகையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மிகவும் தயவாக நன்றி சொல்றோம். கணக்கறிக்கை சமர்ப்பித்தாலும் சரி, பதிவுகளும் சரி, தரப்பட்ட தகவல்களும் மிகவும் தரப்பட்ட தகவல் 100 வீதம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். 96-97 வீதம் சரியான முறையில கணக்கிடப்பட்ட தகவல். ஆகவே வெற்றிகரமான இந்த வாரம், இந்த மாதம். நன்றி உங்களுக்கு. இப்ப இந்த அடிப்படையில நாங்கள் கணக்கறிக்கை உள்ள நாம் போறதுக்கு முதல் நான் திருப்பியும் இந்த நிர்வாக செயற்பாடுகளை இந்த புதுசாக பாடமா வந்திருக்கிறபடியாகவும் பழைய பள்ளிக்கூடங்களும் சிலதை மறந்து திருப்பி செய்கிறபடியாகவும் திருப்பி ஞாபகப்படுத்துறோம். ஆரம்பத்தில இருந்து இந்த பதிவேடுகள், கணக்கேடுகள், விவரங்கள் மிகவும் துல்லியமா இருக்க வேணும். மிகவும் சரியான முறையில் தகவலை வெளிப்படுத்த வேணும். எழுந்தமானமான தகவல் வெளிப்பாட்டங்கள் வரக்கூடாது. துல்லியமா ஒரு தகவல் படம் வந்தால் அந்த படம் கதை சொல்லணும். அந்த படத்தை பார்த்தா அந்த தகவலை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கோம். நம்ம படம் எடுத்து கண்டபாட்டுக்கு போடுறதால ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்க சொல்றோம் 4 படம் மட்டும் போடுங்கன்னு சொல்றோம். என்னன்னா 4க்கு பல 6-7 படத்தை ஒரு பிரேக்கெட்டுக்கு போட்டு போடேக்க சின்ன சின்ன படம் அதுல எங்களை எதுவுமே கண்டுபிடிக்க இயலாது. தயவு செய்து 4 படம் மட்டும் போடுங்க. அந்த 4 படமும் 4 விஷயமான விவரங்களுக்காக தான் கேட்கிறோம். சும்மா ஒரு போஸ்டல் மாதிரி என்று நாங்க பார்க்க கூடாது. அந்த 4 படத்திலே 4 விவரம் இருக்கவன். முதலாவது படம் ஐயமுட்டன் அக்ஷய பாத்திரம் திகதி பாடசாலை பேர் தெளிவாக காட்டப்பட்ட படம் இருக்கவன். ஐயமுட்டன் பாத்திரத்தின் படம் அதுல திகதி இருக்க வேணும், பாடசாலை பேர் இருக்க வேணும். திகதி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிழிச்சோட்ட வேண்டாம். டேட் மட்டும்தான் மாறும். டேட்டை மட்டும் மாத்துங்கோ. மாதமும் ஆண்டும் அப்படி இருக்கும். மாதம் 30 நாளைக்கு இருக்கும். மாதத்தை மாத்துங்க. அந்த திகதியை மட்டும் நீங்க கலண்டர்ல வெட்டி ஸ்டிக்கர்ல விட்டு ஒட்டலாம், அப்படி மாக்கிற எழுதலாம். அந்த திகதியை மட்டும் மாத்துங்க. அதுலயும் அந்த ஐயமுட்டன் பெட்டியில என்ன சாமான் உங்களுக்கு கிடைச்சன்றது படத்துல நாங்கள் பார்க்க. நான் ஒவ்வொரு படமும் ஜூம் பண்ணி கம்ப்யூட்டரை பாக்குறேன். அப்ப எனக்கு அந்த படத்துல பார்க்க தெரிய வேணும் என்னென்ன பொருட்கள் கிடைச்சாண்ட விவரம் தெளிவாக அந்த பெட்டியில தெரிய வேணும். இது முதலாவது தகவல். இது சரியா இருக்கும். 2வது படம் சமையல் கடமையில பெற்றோர் ஒரு சமூகத்தின் பங்களிப்பு இருக்கிறன்றதை வெளிப்படுத்த வேணும். அது ஏனென்றா பலதரப்பட்ட வழியில தேவை. உங்களுக்கும் பாதுகாப்பு. நாளைக்கு ஆசிரியர் சமையல் கடமையில ஈடுபடுறீங்க, பள்ளிக்கூட நேரத்துல சமைக்கிறீங்க, கருத்து செயற்பாடு இல்லையென்று கருத்து வந்தால் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் அது தேவை. எங்களுக்கு தேவை சமூகம் இணைஞ்சிருக்கின்றதும் தேவை. ஆகவே பெற்றோர் ஒரு சமூக ரீதியான சமையல் செயற்பாடு ஈடுபடுற அந்த படம் இருக்க வேணும். அவன முகம் தெரியக்கூடாது. எந்த இடத்துல மாற்றிய முகமும் பெறக்கூடாது. பெற்றோர் சமைக்கின என்ற ஒரு படம் 2வது. அப்ப சமூகத்தின் பங்களிப்பு இருக்குது சமையல் கடமை. 3வது நீங்கள் எவ்வளவு சமைச்சீங்கன்ற ஒரு அமௌண்ட்டை நாங்க பார்க்க வேணும். சமைக்கப்பட்ட உணவின் மொத்த அளவா காட்டுற ஒரு படம். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மாணவர் தொகையை போடுறீங்க, சமைச்ச அளவை போடுறீங்க. அப்ப நாங்கள் பார்ப்போம், ஓகே இந்த சமைச்ச அளவும் இந்த மாணவர் எண்ணிக்கைக்கும் மேட்ச் பண்ணோம். அப்ப அதான் 3வது படத்தின் நோக்கம். நாங்க ஒவ்வொரு படத்தையும் துல்லியமா பார்க்கிறோம், ஒவ்வொரு தகவல் எடுக்கிறோம், அதை வச்சுக்கொண்டுதான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம். அப்ப 3வது படம் சமைக்கப்பட்ட மொத்த உணவு இருக்கணும். அப்ப அந்த உணவை மாணவனுக்கு பங்குற படம்.
அது மாணவருக்கு பங்குடைக்க எக்காரணம் கொண்டும் மாணவர் அந்த கோப்பையோட நிக்கிற மோந்திரிக்கிற எந்த படமும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அனுமதிக்க மாட்டோம். கண்டிப்பா அது வரக்கூடாது. அப்படி வாரது வந்து நாங்க சமூகத்தை கையேந்திர சமூகமா வெளியில காட்டுறதா காட்டிக்கொள்ளும். ஒரு மாணவன் கோப்பையோட சோறு வாங்குற படத்தை போடுறோம்னா அந்த மாணவன் எதிர்காலத்தை அவன் ஒரு ஆளுமையை அவன் சுய கௌரவத்தை நாங்கள் பழுதாக்க செய்யக்கூடாது. ஆகவே நாளைக்கு அந்த மாணவன் படிச்சு பெரிய போய்க்கு இந்த படம் அவன் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது. சமூக வலைத்தளங்கள்ல பலதரப்பட்ட மாதிரி செய்திகள் பரிமாறப்படும். ஆகவே எந்த காரணம் கொண்டும் எக்காரணம் கொண்டும் எந்த பிள்ளைன்ற முகமும் தெரியக்கூடாது. பேக் ஷோட்ல படம் இருக்கணும். ஆகவே இந்த 4 படமும் இருந்தால் மட்டும்தான் நாங்க கீழே வர செய்திகளை உறுதிப்படுத்தலாம். அப்ப 4 படம் கண்டிப்பா இருக்கணும். மேற்கொண்டு எந்த படங்களும் போடக்கூடாது. அந்த படத்துக்கு கீழே 4 விவரம் தான் கேட்கிறோம். பாடசாலை பெயர், மாவட்டம். சில நேரங்கள் அந்த பாடசாலை பேரை வச்சு கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஒரே மாதிரி பேர் இருக்கும். கலைமால்ன்றது பொதுவான பெயர். பாடசாலை பெயர், மாவட்டம், வழங்கப்பட்ட உணவு, வழங்கின உணவு, பயன்பெற்ற மாணவர், என்ன சாப்பாடு கொடுத்தீங்க, திகதி, பாடசாலை பெயர், வழங்கப்பட்ட உணவு, பயன்பெற்ற மாணவர். அவ்வளவுதான் தேவை. இந்த 4 விவரங்கள் தெளிவா இருந்தா காணும். அதை விட மேலதிகமாக அன்றைய தினம் குறிப்பிட்ட நிகழ்வுக்காக உதவிகள் பெறப்பட்டால் நீங்கள் அவருடைய பிறந்த நாளை குறிப்பிடலாம், நினைவகத்தை குறிப்பிடலாம், நண்பர்களை போடுங்க. அதுக்கு சந்தோஷமான விட வேண்டும். எல்லாரும் பார்க்கக்கூடிய இருக்கு. அதுகளை மட்டும்தான் காட்ட வேணும். இது பதிவேடு மிக மிக முக்கியம். வாரக்கிழமையிலேருந்து எல்லாரும் சீரான முறையில் பங்கு கொள்ளும். இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடைக்கு எங்களுக்கு கஷ்டம். இப்ப மிக தெளிவான பதிவு இருக்கணும், படவும் தகவலும். இது முதலாவது செட்டு. 2வது கணக்கறிக்கை படிவம் நாங்கள் போடுறோம்னு சொன்னால் 2வது கிழமை 2 மணிக்கு முதல் கட் அவுட் டைம் அந்த டைமுக்கு வரத்தான் வேணும். பாடசாலையில இங்கதான் பிரச்சனை இருக்குன்னா, நீங்க வேலையை டெலிகேட் பண்ணி எல்லாரும் சமனா செய்யாமல் ஒரு ஆசிரியரோ ஒரு அதிபரோ மட்டும் பொறுப்பா இருந்தால் இந்த பிரச்சனை வரும். அன்றைக்கு அந்த அதிபரோ ஆசிரியரோ பள்ளிக்கூடத்துல நேரத்துல இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தின் செயற்பாடும் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆகவே இந்த வேலை திட்டத்தை பங்கிட வேணும். ஒரு ஆள் இல்லையாண்டா நாள் செய்ய தெரியணும். ஒரு டீம் ஒர்க்கா செய்யுங்க. இப்ப அதிபர் இல்லையாண்டா கணக்கறிக்கை இல்லையான்னு இருக்கக்கூடாது. ஒரு ஆசிரியர் இல்லையாண்டா மற்ற ஆசிரியர் செய்ய தெரிய வேணும். அப்ப எல்லாம் வெளிப்படத்தன்மையோட வேலைகள் பகிரப்பட வேணும். ஒரு பேக்கப் இருக்கணும். இன்றைக்கு இவர் இல்லையாண்டா இன்னொரு செய்யக்கூடிய இருக்கணும். அப்ப கணக்கறிக்கை படிவம் 2 மணிக்கு முதல் சரியான முறையில எங்களுக்கு பதிவிடப்பட வேணும். அந்த கணக்கறிக்கை படிவம் நான் சொல்றது 2 விடயம். கூகுள் ஃபார்ம் அது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் லோட் ஆகும். அது நாங்கள் எங்களுக்கெல்லாம் முடியத்தான் தெரிவினேன். டாக்டர் ஆதவனோ தம்பி ரவிசங்கரோ தான் பார்க்கறது. அப்போ உங்களோட கரெக்ஷன் எல்லாம் செய்து எங்களுக்கு சமரைஸ் பண்ணி லேட்டாக தான் எங்கள்கிட்ட வேறு. இன்றைய காலமே பெரிய பிரச்சனை நடந்தாண்டா நான் செய்து கொண்டு போய் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய அவளாம் அழிஞ்சு போச்சு. நான் காலம்பு 3:30 மணிக்கு ரவிசங்கரை எழுப்பி திருப்பி அவர் எல்லாம் ரீஃபார்ம் பண்ணி ரீசெட் பண்ணி இப்போ கொஞ்சம் தான் செய்து முடிச்சேன். நாங்கள் அதான் எனக்கு பிரச்சனை. அப்போ இப்போ தான் நான் மனுவலாக எல்லாம் செய்து முடிச்சு தான் இப்போ மீட்டிங்கில் இருக்கிறேன். அப்போ எங்களுக்கும் சில நேரங்களில் சில இடர்பாடுகள் ஏற்படுறது. அது உங்களோட பிள்ளையில எந்த பிள்ளை நான் பிள்ளை விட்டுட்டேன். ஒரு பிள்ளை நடந்தாலே எல்லாம் குழம்பிட்டு. அப்போ இப்படியான பிரச்சனை இருக்கிறால தயவு செய்து கணக்கறிக்கையை 2 மணிக்கு முதல் போட முயற்சி. பள்ளிக்கூட நேரத்திலே போட்டு போங்க. இப்போ நேற்று டீச்சர் போட்டிருந்தா தான் போடாம போய் வீட்டை போய் திருப்பி பள்ளிக்கூடம் வந்து ஆபீஸை திறந்து திருப்பி கணக்கறிக்கை செய்து போட்டு எல்லாம் கஷ்டம் உங்களுக்கு. நீங்களும் குடும்பம் அப்படி செய்யாதீங்க. இப்போ டீச்சர் இல்லாட்டி இன்னொரு ஆடு செய்யறதுக்கான வேலைப்படுவா கொடுங்க. அடுத்தபடியும் இந்த கணக்கறிக்கை படிவம் போடைக்க முக்கியமா கூகுள் படிவம் போடைக்க 2 சைபர் போடாதீங்க. இந்த இடத்துல அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல வந்து 00 போட்டா எரர் 2 தான் வரும். உங்களுக்கு காட்டுமா, எங்களுக்கு வராது. சாப்பாடு கொடுக்கலையா ஒரு 0 மட்டும் போடுங்க. நாங்க ஹோம்ல ஃபில் பண்ணிக்க 2 0 போடுவோம் தொகைகளுக்கு ரூபாய்க்கு பின்னுக்கு. ஆனால் டிஜிட்டல் ஃபார்மேட்ல போடைக்க ஒரு 0 மட்டும்தான் கூகுள் ஃபார்மில் எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு இருக்குது. 2 0 ஃபார்மேட் இல்லை. அதில் வேலை கவனமா இருங்கோ. இந்த உணவு வழங்கவில்லையா நில்லண்டு எழுத வேண்டாம். என்னே நோட்டப்ளிக்கலண்டு போட வேண்டாம். 2 0 போட வேண்டாம். ஒரு 0 மட்டும் என்று வேணும். வேலை கவனமா இருங்க. நீங்க அதெல்லாம் நிறைய பேர் பிளவுறீங்க. இப்போ 26 ரூபா 30 3 சொன்னா 30 போடுங்க. ஆனால் 20 போட்டு 2 டாட் போடாதீங்க. ஆகவே சைபர் ஒரு சைபர் மட்டும்தான் உணவு வழங்கப்படாத நாள்ல காட்டப்பட வேணும். மற்ற நீங்க இனிமேல் கூகுள் ஃபார்ம் எனக்கு போடைக்க அதுன்ற ஸ்கிரீன்ஷாட்டையும் போடுங்க. நீங்க கூகுள் ஃபார்ம் போட்டிங்கன்ற உத்தரவாதம் உங்களுக்கு வர வேணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தா சில பள்ளிக்கூடம் கூகுள் ஃபார்ம் இல்லை, மேனுவல் ஃபார்ம் இருக்குது. சில மேனுவல் ஃபார்ம் இருக்குது, கூகுள் ஃபார்ம் இல்லை. அப்ப நான் விடியொலிம்பி ஒவ்வொரு கணக்கும் செக் பண்றேன். நாங்க உங்களோட மேனுவல் ஃபார்ம்ன்ற தொகையும் கூகுள் ஃபார்ம் நீங்க போட்ட விவரம் சரியோடு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு உங்களோட ஃபைனல் தொகை எடுக்க வேணும், உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரியா இருக்கணும்ன்றதுக்காக. அப்ப சில பள்ளிக்கூடங்கள்ல சில பிரச்சனை இருந்தது காலமே. அப்ப அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளும். இது நிர்வாக ரீதியில நாங்கள் ஒழுங்குபடுத்துற விஷயங்கள்.
அடுத்தது நீங்க எனக்கு கணக்கறைக்கு எங்களுக்கு தார் அண்டைக்கு அதிபர் சைன் பண்ணி டேட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ல அது வடிவா ஃபைல் பண்ணுங்க. அப்ப உங்களோட கணக்கறைக்க படிவம் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு பள்ளிக்கிழமை விட்டு போய்க்கா அதிபெற்ற ஆபீஸ்ல ஃபைல் பண்ணியிருக்கோம். திங்கக்கிழமை காலமே ஆடிட்டர்ஸ் வந்தா கூட பார்க்குற ரெடியா இருக்கணும். ஆகவே அந்த டைமும் அந்த இதுவும் சரியா பின்பற்றும். அடுத்தது சமைக்கிற அறையில இந்த சமையல் பதிவேட்டு புத்தகம் மிக மிக முக்கியம். அதுல எந்த விதமான தளர்வு போக்கும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு சமைக்கிறீங்களான்னு சொன்னால் ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு இருக்கணும். நானோ முரளியோ வரைக்கும் நிச்சயம் அதை பார்ப்போம், அதில் நாங்கள் சைன் பண்ணுவோம். அந்த முதல் நாள் இன்றைக்கு டேட்டு போட்டால் இன்றைய டேட்டில் என்ன சமைச்சீங்க, யார் சமைச்சது, என்ன சாப்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட இன்டீரியர். ஏனென்றால் ஒரு பிள்ளைக்கு ஒரு சுகீனம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலோ பிரச்சனை வந்தாலோ பள்ளிக்கூடத்துல என்ன சாப்பாடு கொடுத்தாண்டு கேட்கறதுக்கான பதிவேடு தான். அது உங்களையும் பாதுகாக்கும், உங்களோட செயற்பாட்டையும் அது பாதுகாக்கும். யார் சமைச்சது, பொறுப்பா இருந்து ஆசிரியர் யார் சமையலுக்கு, இந்த விவரங்களும் பிற்குறிப்பில் இருக்கும். கீழுக்கு பிற்குறிப்பு இருக்கும். அந்த பிற்குறிப்பான்னு சொல்றது அன்றைய சமையல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அடுத்த நாளைக்கு பாராக்குறது அறிவிக்க வேண்டி இருந்தால் அதை எழுதிவிட்டு போகணும். அரிசி முடியுது, அல்லது இந்த சாப்பாடு இந்த சாப்பிடையில சாப்பிடையில, அல்லது இந்த சாமான் சரியில்லை, அல்லது இந்த பிரச்சனை இருந்தால் ஏதோ ஒண்ணு இங்க பிரச்சனை இருந்தால் எழுதி போட்டு போங்க. அதிபர் அதை மேற்பார்வை செய்து கொள்வார். இது சமையல் இருக்க வேண்டிய பதிவேட்டு புத்தகம். இப்ப நான் கடைசியா இப்ப கொஞ்சம் அந்த பதிவேடுகள் வேலாயுதம் இந்த ஸ்கூல்ல அந்த பதிவேடு போட்டு நான் பார்த்திருப்பீங்க. இப்ப கணக்கறிக்க படிவம் இருக்க வேணும், சமையலறையில சமையலறை கொப்பி இருக்க வேணும், டயரி மாதிரி பதிவேடு தினசரி இருக்க வேணும். ஒரு பிஹெச்ஏ வந்தாலும் சரி, ஒரு கல்வி அதிகாரி வந்தாலும் சரி, அல்லது ஒரு பெற்றோர் கூட வந்து முன்னுக்கு பார்க்கலாம். போன அளவு என்ன சமைச்சீங்களோ, அதுக்கு மேல என்ன சமைச்சீங்களோ எல்லாம் பார்க்கலாம். அதுல செலவு வேற எல்லாம் எழுதி விட்டீங்கன்னா எல்லாம் வெளிப்படும். இன்றைய சமையலுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறீங்க, எத்தனை மாணவர் பயன்படுத்துகிறார். மாணவர் சொல்லிக்கல ஆசிரியர் உள்வாங்கி தான் சொல்றோம். ஆசிரியர் அதிபர் எல்லாரும் சாப்பிடுங்க. அப்ப மொத்தமான மாணவர்கிட்ட எண்ணிக்கண்டு சாப்பாடு எண்ணிக்கை போடுங்க. அந்த கொப்பியை வச்சுக்கொண்டே கணக்கு செய்யல. ஓ, திங்கக்கிழமை நாங்கள் 2200 சாமான் வாங்கி இருக்கிறோம், 140 பேர் சாப்பிட்டு இருக்கோம். அப்ப அவரேஜா 2400 107 பிரியுங்க, அவரேஜ் காஸ்ட். அதையும் கொப்பியில போட்டீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல. அப்ப உங்களோட வெளிப்படைத்தன்மை பெற்றோருக்கும் தெரியும், நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க, எவ்வளவு சாப்பாடு போய்கொண்டிருக்கு. அதை தெளிவா செய்யுங்க. அடுத்தது ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒருக்கா அந்த டீம் ஒர்க் மாதிரி மீட் பண்ணி கதையுங்க டீச்சர்ஸ், அந்த ஃபுட் கமிட்டி. இந்த கிழமை என்ன செய்ய போறோம், எப்படி சாப்பாடு செய்ய போறோம், யார் யார் என்ன வேலை செய்ய போறோம், எல்லாரும் வேலையை மாறி பங்கிட்டு செய்யுங்க. ஒரு ஆள் இல்லாட்டியும் மற்ற ஆள் செய்யக்கூடிய மாதிரி. படம் எடுக்கிற ஒரு டீச்சரா இருந்தால் கிச்சனுக்கு ஒரு ஆள் பொறுப்பா இருந்தால் சாமான் வாங்குற கணக்கெடுப்பு ஒரு பொறுப்பா இருக்கலாம். மீட்டிங்கு கூட அப்படி ரொட்டேட் பண்ணி வரலாம். நெடுக அதிபர் மேலாம் பெறணும் இல்லை, கஷ்டம். அப்ப சமையல் கமிட்டியில இருக்கிற ஆட்களே மீட்டிங்களை வாங்கோ, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அப்ப இது ஒரு மினிட் மாதிரி வச்சீங்கன்னா இது சுகம் உங்களுக்கு. அப்ப உங்களோட வேலை வந்து இலகுவா, நிர்வாகத்துல இலகுவாப்படுத்துது, இல்ல நிர்வாகத்தை கஷ்டப்பாக்க. அது எங்கட நாடுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா எல்லாரும் முழு பொறுப்பையும் தானே எடுக்க வலிக்கிறதால நிர்வாகத்துல பிரச்சனை வரும். ஒரு பட் நீங்கள் இல்லாட்டி இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணணும். இன்றைக்கு அதிபர் இல்லையோ, பொறுப்பான ஆசிரியர் இல்லையோ, அடுத்தால் செய்யக்கூடிய மாதிரி நிலைமையை கொண்டு வாங்க. வேலைப்பாடு குறைக்க உங்களுக்கு அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கும். சில அதிபர் மாதிரி அதை வடைய வெற்றிகரமா செய்து கொண்டிருப்பீங்க, வேலையை பங்கிடுங்க. மற்றது பெற்றோர் சமையலுக்கு வரையிலே என்று சொல்றது உண்மையில கணக்க பாடசாலை குறைஞ்சிட்டீங்க, நல்ல முன்னேற்றம். சில பாடசாலை இருந்தது, ஆனா அது ஏதோ ஒரு மாற்று வழியை செய்யறீங்க. அது உங்களை பொறுத்தது, நிர்வாகத்தை பாடசாலை என்ற சமூகத்தை பொறுத்தது. இப்ப எங்களை பொறுத்த வரையில நாங்களும் ஒரு அளவு மட்டும்தான் எங்களோட நிர்வாகத்தை டைட் பண்ணி கொண்டு போகலாம். ஆக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்க்க முடியாது. சில இடத்துல நீங்கள்லாம் முடிவெடுக்கணும், இது எங்க எது சாத்தியப்படும், எது சரியா இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு சேவா முடிவெடுங்க, அதுல பிழை வந்தா நான் கரெக்ட் பண்ணுவோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம், பிழை சரியால் பற்றி யோசிக்கவே வேண்டாம். என்ன நடந்தாலும் வெளிப்படையா எங்களோட கதையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் எந்த இடத்துல உங்களோட பிள்ளை சொல்ல மாட்டோம், உங்களை பாதுகாக்க வேணும், எங்களோட நிர்வாகம் சரியா இருக்கணும், ரெண்டும் தான் நோக்கம். அந்த அடிப்படையில இந்த நிர்வாகத்தை சரியா கொண்டு போவோம், சரிதானே? அப்ப இதுதான் சொன்ன விஷயம் இவ்வளவும் பதிவில் இருக்கும். நீங்க திருப்பி ரெக்கார்டிங்லையும் கேட்கலாம். இது மிக மிக முக்கியம். மற்ற மீட்டிங்களுக்கு வாரது, இப்ப மீட்டிங்களுக்கு வாரது அதிபர் வர முடியாட்டி ஒரு ஆசிரியர் ஏன்னா என்ன தகவல் சொன்னமன்றதை பாடசாலைக்கு விளங்கப்படுத்தும். ஆனா எல்லாரும் ரெக்கார்டிங்க போட்டு கேட்டுக்கொண்டிருக்க இயலாது. மேல தேவைப்பட்டா மட்டும் ரெக்கார்டிங்க பாவீங்க. அப்ப இந்த ஒழுங்குல தொடர்ந்து போவோம். என்ன முடியும் கணக்கறைக்கு ஓட்டா போவாம என்ன? ஆமாம், ஒன்றா போங்க, அதுல அதோட சம்பந்தப்பட்டதை கலைப்பம் வந்துடுது. ஓகே, அப்ப குயிக்கா போவேன். கணக்கு விஷயம் சொன்னபடியா
அப்ப நான் இதுல கூடின முக்கியமா இப்ப ரூபன் சொன்னதுல ஒரு விஷயம் ஹைலைட் பண்றேன் திரும்பவும். எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் பிசிக்கல் காப்பின்ற போட்டோவும் தரணும். அதாவது நீங்க ஃபில் பண்ணது ஒப்பில ஃபைல் பண்றதுன்ற போட்டோ எங்களுக்கு தரணும். மற்றது கூகுளும் ஃபில் பண்ணணும். நாங்கள் அது ரெண்டையும் க்ராஸ் செக் பண்ணினா தான் எங்களுக்கு கம்ப்ளீட் இங்க. அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு ரெக்கார்ட் இருக்குன்றதுக்கு எங்களுக்கு இதான் ஒரு ஆதாரம். சரிதானே? ஓகே. ஓகே. அப்ப கண்டிப்பா நீங்க கூகுள் ஃபார்ம் போடைக்கு அது இந்த படம் எடுத்து அந்த கொப்பியும் உங்களுக்கு 100% அதிபர்கிட்ட கையொப்பம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். சில சந்தர்ப்பம் அன்னைக்கு அதிபர் இல்லையாண்டா ஃபார்ம் அனுப்புங்க, அப்புறம் நீங்க சைன் பண்ணி கட்டிட்டு போடுங்க. அதுல பிரச்சனை இல்லையா? ஓகே. இப்ப இந்த அடிப்படையில முதலாவது ஸ்கூல் நேரடியா போறோம். நான் சொன்ன மாதிரி செலவின் உச்சமான அளவு ரூ. 16.68 குட்டியபுரம். ஆனா இருந்தாலும் சிறப்பா சேர்க்கிற பள்ளிக்கூடம். இப்ப அந்த கிரீன் ஹவுஸ் போட்டா அப்புறம் நிறைய வெஜிடபிள் எல்லாம் அங்கே கிடைக்குது. வடிவா செய்து கொண்டிருக்கிறீங்க. நம்மளுடைய நேர போய் பார்த்துட்டு வந்தவர். குட்டியபுரம் GTMS 374 மாணவர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ரூ. 18.68. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 6,920. குட்டியபுரம் பாடசாலை சார் இருக்கிறீங்களா சார்? குட்டியபுரம் GTMS சார் இருக்கிறீங்க? இல்ல, பிந்தி வந்தா கதைப்போம். ஓகே, சரி. ரெண்டாவது சின்னவத்தை அம்பார் என்ற கிராமத்துக்கு பள்ளிக்கூடம் உண்டு. சின்னவத்தை முத்தமிழ் வித்தியாலயம் 197 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ரூ. 18.46. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 18,705. சின்னவத்த பாடசாலை மண்மேல இணைந்த பாடசாலை இருந்தாலும் கூட அந்த அதிபரும் ஆசிரியரும் சிறப்பாக செயற்படுற பார்க்கக்கூடிய இருக்குது. சார், உங்களோட பள்ளிக்கூடத்துல செயற்பாடுகள் திருப்தியா இருந்தா உணவகங்கள் நாட்களை நீங்க கூட்டலாம் சார். நீங்க உண்மையா அந்த நிலைக்கு வந்துட்டீங்க. என்ன சார் சொல்றீங்க அதை பற்றி? சார், நல்ல விஷயம். என்னடா எங்களோட டீச்சர்ஸ்ல சப்போர்ட் இப்ப தற்பொழுது கூடி கொண்டு வருது. என்னடா அவங்களோட பிறந்த நாள், திருமண நாளுக்கெல்லாம் அவங்களோட டேட்டுகளை கொடுத்து உணவு வழங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. அடுத்தது எங்களோட பெற்றோர்கள்ற பங்கு தான் கொஞ்சம் இல்லை மெதுவா தான் அதுல ஒத்துழைப்பு கிடைக்குது சார். அதனால இந்த இந்த 2 நாட்களும் தொடர்ந்து கொடுத்து அடுத்தது என்னன்னா இன்னும் கொஞ்சம் நாளை சேர்க்கறதுக்கு நாங்க இப்பதான் தயார் நிலையில் இருக்கின்றோம். அடுத்து வரும் வாரங்கள் நாங்க அதுக்குரிய தயார் நிலையில நாங்க செயற்பாடுகளை கூட்டலாம் என்று எங்களோட குழு முடிவு எடுத்திருக்கி. எனவே உங்களோட சரியோ எனவே எங்களுக்கு அந்த வலய கல்வி அலுவலகத்திலையும் அது சம்பந்தமான பாராட்டுகளும் கிடைச்சி கொண்டிருக்கின்றது. இது எங்களோட பாடசாலையில இப்ப தரம் 5 புலமை பரிசில்ல 86%, அதாவது 70 புள்ளிக்கு மேல 86% கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னா எங்களுக்கு வேற வகுப்பு வசதி இல்லை. அதனால அங்க இந்த ஐயமட்டு அந்த செயற்பாட்டின் மூலம் படிக்கிற இது உத்தியோகபூர்வமாக, அதாவது உறுதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மென்மேலும் அந்த பெற்றோர்களை நாங்க இன்னும் இதுல உள்ள வகுப்போட்ட கூட்டங்கள்ல இது சம்பந்தமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களோட பங்கு அதிகரிக்கிற நேரம் எங்களுக்கு இந்த இது வெற்றி அளிக்கக்கூடிய அதிகரிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் சார். நிச்சயமா சார். உண்மையில நீங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க உண்மையில நீங்க தனிச்சிருக்கிற பள்ளிக்கூடம், அடிப்படை வசதி இல்ல, போக்குவரத்து பிரச்சனை, நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கிற பள்ளிக்கூடம் மட்டும் புற சூழல் உங்களுக்கு மிக மிக பாதகம், உங்களுக்கு தெரியும். உண்மை அதிர்ஷ்ட முறையின வேற இருந்தவ சந்தர்ப்ப வர முடியாம போயிட்டுது. ஆனா உண்மையில இருந்தாலும் கூட உங்களோட தத்துவான முயற்சி தான் இதுல முக்கியமா இருந்தது. நீங்கள் எங்களை தேடி செய்ய அதிபர் தலையெடுத்து இன்றைக்கு ஆசிரியர் இணைக்கிறீங்கள். ஆசிரியர் அதிபர் மணியேக்கு ஆட்டோமேட்டிக்கா சமூகம் வரும் சார். ஏன்னா பிள்ளைகள் போய் வீடுகள்ல அதுல ரியாக்ஷனை காட்டேக்க வீட்டை பிள்ளை சாப்பிட்டு படிச்சு சந்தோஷமா போனா பெற்றோர் அதை உணர்வின. இப்போ பெற்றோர் உணர்றதுக்கு நாங்கள் ஒரு ஆரம்ப படியை நாங்க வச்ச மாட்டோம். நிச்சயம் சமூகம் இணையும் சார். ஏண்டா இல்லாம சமூகத்துல இருந்து வருமானம் எதிர்பார்க்கவால் நாங்கள் எங்கள்ல இருந்து சில மாற்றத்தை இப்ப நீங்கள் உருவாக்குறீங்க. எனக்கு ஆசிரியர் டீம் உருவாகுது. நீங்க என்ன செய்யுங்கண்டா சார், உங்களோட ஆபீஸ்ல ஒரு கலண்டர் மாதிரி ஒன்றை பெருசா போடுங்க. வேண்டிய நாட்களை வேண்டிய டேட்டை பிக் பண்ண சொல்லுங்க. சில ஆசிரியர் தங்களோட திருமண நாள், பிறந்த நாள், பிள்ளையோட இதுகளுக்கு தாங்கள் உதவி செய்ய மாட்டோம். அந்த கலண்டர்ல வெளிப்படையா போடுங்க. அப்ப அதை பார்க்க அங்க இருக்கிற பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்ப இது விளம்பரம் இல்ல, இது ஒரு விழிப்புணர்வு. வார மாதம் 23ஆம் தேதி என்ற பிள்ளைன்ற பர்த்டே நான் தாரோட மார்க் பண்ண அதை பார்த்து என்ன ஒரு ஆளும் யோசிக்குவேன், நானும் செய்யலாம் தானே. அப்ப அது ஒரு வெளிப்படையா நீங்க போட்டு கலண்டர் மாதிரி போட்டோண்ட போட்டு வெளியில வையுங்க. அப்ப அந்த இடத்துல வரைக்க அவைக்கு ஞாபகப்படுத்துங்க. இப்ப மார்க் பண்ணின ஆட்களுக்கு கிட்ட வரைக்கும் சொல்லுங்க, வேற எது ஞாபகம் இருக்குதான்னு சொல்லுங்க. அப்ப அது ஒரு நல்ல சிஸ்டமா இருக்கும் சார். மற்றது பிள்ளைகளுக்கு
சாப்பாடுக்கே சொல்லுங்க, சாப்பிட்ருக்கோம் பிள்ளைகள், நாங்களும் உதவி செய்ய சமூகத்துக்கு நாங்களும் உதவி செய்ய வேணும் என்ற எண்ணக்கருவை வளவுங்க. மற்ற பாடசாலை தோட்டங்களை கொண்டு வரும் சார். என்ன தொடர்ந்து போங்க, ஓ, நிச்சயம் உங்களால செய்ய முடியும். வேண்டாம் நீங்க இப்ப வந்து 2 மாதம் 3 மாதத்திலேயே வலியத்துல நீங்கள் ஒரு பேசுபவர பள்ளிக்கூடமா மாத்துறீங்க. அப்ப ஓ. காலப்போக்குல நீங்க நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம் சார், உங்களால செய்ய முடியும். விவசாய தோட்டமும் நாங்க போட்டுருக்கோம் நாங்க பார்த்தலாம் மரவள்ளியை. சார். அவர் தொடர்ந்து செய்யுங்க சார். என்ன சமூகம் நிச்சயமா நான் 1 2 மாதத்துல சமூகத்துல உங்களை இணைவோடு ஏற்படும், பயப்படுத்த சமூகம் நன்றி. இப்ப கவனம் செலுத்துற கட்டத்துல இருக்கு. என்னடா எங்களுக்கு விஞ்ஞான வகுப்புகள் வேற ஒரு ஆள் எடுத்து நாங்க செய்து கொண்டிருக்கோம். ஓகே. அதனால உணவு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா 4 மணி மட்டும் எங்களுக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு. நின்று பிள்ளைகள் அங்க நின்று படிக்குது. அந்த காயத்ரி சமூக அமைப்பின் அவர் அவர் சில உதவிகளை செய்கிறார். அந்த மேலதிக வகுப்புகளை எடுங்க அவன் மூலம் அவர் செய்யக்கூடிய ஆக்கள். ஆமா ஆமா ஆமா. நீங்க ஒரு எனக்கு அந்த விஞ்ஞான வகுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்தேன்ல, இன்னும் எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு கூட. பெரிய கதைக்கிறோம் சார், கதைக்கிறோம். ஏ ஓகே சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது வவுனியா கருங்காலிக்குளம் GTMS 616 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 18 ரூபா 11 சதம். தற்பொழுதைய கையிருப்பு -3380 ரூபா 17 சதம். சார் இருக்கிறீங்களா இதுல? கருங்காலிக்குளம், வவுனியா கருங்காலிக்குளம். அடுத்தது போங்க. வவுனியா கருங்காலிக்குளம். அப்ப பெறாத பள்ளிக்கூடங்களை பற்றி கதைக்காம அது இருக்கிறீங்க. அது வேற அது வேற இருக்கிறார். ஓகே ஓகே. நன்றி நன்றி மேடம். நன்றி. இணைஞ்சு கொண்டாக்கும் முதல்ல நன்றி. நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, சந்தோஷம். ஆமாம் சார். சுகமா இருக்கிறீங்களா தானே? ஆமா. ஓகே மேடம். இல்ல உங்களோட பள்ளிக்கூடம் உண்மையில நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நிறைய மாற்றங்களோட பயணிக்கிற உங்களோட அதிபர் இல்லாட்டியும் கூட ஆசிரியர் மேல சரியா வழியில உங்களோட வழிபடுத்தல பயணிச்சு கொண்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. இப்ப அட்டென்ஸ் வர மற்ற வழியா செய்யறீங்க, நல்லா இருக்கு. உங்களோட பள்ளிக்கூடத்துல இப்போதைக்கு அந்த உணவு திட்டம் சம்பந்தமாக முரளி எண்ணெயம் வந்து பார்த்துட்டு போன வர்றானே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? ஆமாம் சார். என்னன்னு சொன்னா, நாங்க எங்களுக்கு இயல்பான அளவு பேருந்த கொண்டு செய்து கொண்டு வருகிறோம். இப்பதான் இந்த தோட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். தோட்டத்துக்குரிய நெட்டை போட்டு அது இந்த காற்றால வெளிப்பட்டுட்டது, அதால திரும்ப நாங்க போடுறதுக்கு ஆயத்தப்படுத்துறோம். அப்ப அந்த வகையில இந்த விலங்குகளுடைய அழிவு தான் கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. மற்றபடி ஒன்றுமில்லை. அதுக்குரிய வேலி போட்டு தார கச்சேரியில சொல்லி இருக்கு நம்ம யானை வேலி. அப்ப அந்த வகையில் நாங்க அந்த பாடசாலையை கூடிய அளவு அந்த மாணவர்களை முன்னேற்ற நிலப்பாட்டு கொண்டு வரதுக்கும் பெற்றோர்களுடைய இணைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா பூரண திருப்தி என்று சொன்னா எங்களுக்கு இந்த ஒரு கறி 2 கறியோட கூட சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு வெள்ளமே நாங்க எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அண்டு முரளி என்ன வந்த நேரம் நாங்க நான் இல்ல தெரியுமா? பரவாயில்ல. அது உங்களோட குடும்ப சூழ்நிலை அதில் ஒன்றும் செய்யலாம் டீச்சர். நீங்க கூட இருந்தும் அதில் இணைஞ்சு சொல்றதுக்கும் தெரியும். உங்களோட தனிப்பட்ட இதில் தெரியும் டீச்சர். இருந்தாலும் கவனம். முரளி என்ன? மேடத்திட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த முறை இருக்கிற அந்த 12 பிள்ளைகளையும் நீங்கள்லாம் மோட்டிவேட் பண்ணி இந்த ஒரு எக்ஸாமில் ஒரு பெரிய மேட்டத்தை காட்டணும். நீங்கள் ஏன்னா அந்த மாணவர்கள் கொஞ்சம் விரக்தியோட இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். போன முறை பேச்சில் சில நடந்த நிகழ்வுகள் உங்களோட கண்ட்ரோலுக்கு வெளியில் போயிட்டுது. இப்போ நீங்கள் உண்மையில் நீங்கள் அதே ஒருக்கா அந்த பெற்றோரை அன்றைக்கு எனக்கு அந்த பெற்றோரை மீட் பண்ணலாம் போயிட்டுது. நீங்கள் ஒருக்கா கட்டாயம் அந்த 12 மாணவருடைய பெற்றோரையும் கூப்பிட்டு அதுக்கு விளங்கப்படுத்துங்க கல்வியின் முக்கியத்துவம், ஏன் தேவை, ஏன் ஒழுவில் பாஸ் பண்ணணும்ன்ற விஷயம். அதொன்று தான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு இது. என்னாண்டைக்கு உங்களை காணாதபடியே திரும்படியே வாழ்த்துகள் உங்களுக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் நீங்கள் ரிட்டையர் பண்ணி இருக்கிறீங்கன்னு வெளிப்பட்டேன். அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துகள். ஆனால் தொடர்ந்து எங்கள் பாடசாலைக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிறேன். நன்றி. நன்றி மேடம். நன்றி. ரைட். ஓகே. அடுத்த பள்ளிக்கூடம் வந்து வவுனியா பூம்புகார். இந்த பாடசாலையும் அண்மையில் இணைஞ்ச பாடசாலை, ஆனாலும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிற பாடசாலை. அதிபர், ஆசிரியர் நிர்வாக ரீதியில மிகவும் கட்டுக்கோப்பா இருப்பதா முரளியன் பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தார். அப்ப அந்த வேளையில அதுக்கு முதல்ல பாராட்டுகள். இந்த பாடசாலை ஒரு நிர்வாக கட்டுக்கோப்பாகவும் ஒரு திட்டமிட்ட முறையிலே உங்களோட ஐயமுட்டின் செயற்பாடு இயங்குவதாக நேரடியாக பார்க்க அறியக்கூடிய இருந்தது. அப்ப அதிபரோட நான் பகிரப்பட்டதை கதைச்சிருக்கிறேன். சார் இருக்கிறீங்களா? பூம்புகார் அதிபர் இருக்கிறீங்களா? பாடசாலை பூம்புகார் இல்லை பூம்புகார் கண்ணகி வித்தியாலயம். ஓகே, திருப்பி வாரன். ஓகே ஓகே. அடுத்த கண்டி கலைமகள்
சார் இருக்கிறீங்களா கண்டி கலைமகள் ஈரோஷன் இல்ல இல்ல கண்டி டீச்சர் இருக்கிறேன். டீச்சருங்க. ஓகே ஓகே டீச்சர் நன்றி நன்றி டீச்சர் தான் சொல்றேன். 349 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹17.50. தற்பொழுது கையிருப்பு ₹3638. மிக சிறப்பான புள்ளிவரம். உண்மையில டீச்சர் நீங்கள் இணைஞ்சு கொண்டதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா அதிபர் இல்லாததுல இப்படி டீச்சர்ஸ் வந்து போறதை தான் நாங்கள் விரும்புகிறோம். உங்களோட பாடசாலையில இப்ப இந்த உணவு திட்டம் ஆரம்பிச்சு ஒரு ஆண்டு ஆகும் நினைக்கிறேன். நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. தொடர்ந்து வெளி உதவிகளும் உங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்குது. இப்ப என்ன மாதிரி டீச்சர் உங்களோட பள்ளிக்கூட நிலைமை இருக்குது பாடசாலை இதுகள்? பிரச்சனை இல்லாம போகுது சார். ஒரு அம்மா வந்து எந்த நாளுமே ஹெல்ப் பண்றாரு. அன்னைக்கு முரளி அண்ணன் வந்த நேரமும் அதை கண்டு கொள்ளக்கூடியதா இருந்தது. அநேகமா பெற்றோட சப்போர்ட் இப்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். உண்மையில அதுதான் டீச்சர் முக்கியம் என்னண்டா, இப்ப ஒரு அம்மா வந்து செய்யறான்னு இப்ப அந்த அம்மா பெருந்தன்மையை நாங்க பாராட்டுறோம் என்னண்டா, சில பாடசாலைகள்ல சில அம்மா வேற கம்ப்ளைண்ட் நாங்கள் வாராம் அவ வரையிட்டு ஒரு அவையும் வேற அப்படின்னு. இப்ப ஆளையாள் பிள்ளை சொல்லி கொண்டு போனால் சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த ஒரு அம்மா தொடர்ந்து சமைக்கிறான்னு சொன்னா அவா செய்யற அந்த அர்ப்பணிப்பான சேவையை உண்மையை சமூகம் உணர வேணும். அவைக்குள்ள ஒரு குற்ற உணர்வு கொண்டு வரும் என்ன ஒரு காலப்போக்கில். இப்ப எந்த பிள்ளைக்கு தொடர்ந்து இந்த அம்மா தானே சமைக்கிறாங்க, அப்ப சமூகத்துல மாற்றம் பெறும். உண்மையில அந்த அம்மாவுக்கு எங்கட பாராட்டுகளையும் சொல்லிவிடுங்க. முரளியனை சந்திருப்பார். ஐயமுட்டு உண்மையான விசேடமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுங்க. அவர் முன்மாதிரியான செயற்பாடு. மற்ற உங்களோட பள்ளிக்கூடம் நாங்கள் இந்த ஐயமுட்டுல உள்வாங்கிக்க நிறைய சவால்கள் சமூகத்துல பெரிய இடைவெளி இல்லாம நிறைய இருந்தது. இந்த பிள்ளைகளுக்கு இருந்தாங்க. இப்ப மெல்ல மெல்லமா சமூகம் இணைஞ்சு கொண்டு செயற்பாட்டை சிறப்பாக கொண்டு தொடர்ந்து பயணிங்கோ. எங்களால முடிஞ்ச ஒத்துழைப்புகளை நாங்க நிச்சயம் உங்களுக்கு தந்து கொண்டுதான் இருப்போம். முரளியனை வந்து பார்த்தபடியா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்களா முரளியண்ணா? ஆமாம், உண்மையில இதுல உங்களுடைய அதிபர் ரோஷன் சாருக்கும் உங்களுடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா உங்களுடைய செயல்பாடுகள் முன்மாதிரியாக இருக்கிறதாலதான் இன்றைக்கு ஹொப்டன் பாடசாலைகள், இந்த பசறையில் இருக்கிற பாடசாலை, ஹொப்டன் பாடசாலை எல்லாம் உங்களுடைய செயல்பாடை பார்த்து இது கண்டி என்ன கண்டி கலைமகள் ஓ நான் நிலவரன்றோன்னு நான் கண்டு ஒரே பேர்ல வருது. ஓகே ஓகே சரி சரி நன்றி நன்றி. நான் உங்களை வந்து நான் நேரம் வந்து பார்த்தேன். நன்றி. ஆனா உங்களுடைய பாடசாலை செயல்பாடை நாங்கள் தளத்துவையால கேட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி பார்த்து செய்ய சொல்லி பார்ப்போம். அவரும் செய்ய போறேன்னு சொன்னேன், பார்ப்போம். ஓகே நன்றி நன்றி நன்றி. அடுத்த பள்ளிக்கூடம் வந்து மடுக்கரை GTMS. 479 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹17. தற்போதைய கையிருப்பு 0. இது 0 இருக்க சந்தர்ப்பம் 100% இல்லை. ஒன்று மைனஸ்ல இருக்கணும் அல்லது பிளஸ்ல இருக்கணும். ஒரு கதை செக் பண்ணணும். மடுக்கரை GTMS டீச்சர் இருக்கிறீங்களானே? டீச்சர் நேரம் கதைச்சு நாங்கள் வந்து நேரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரெக்கார்டிங்ல விடையில சொல்லி அந்த விஷயங்களை அதை பற்றி நாங்கள் கதைச்சு நாங்கள் அதன்படி செய்வோம். அடுத்த இந்த கணக்கறைக்கு சரியா டீச்சர் 0 சரியா 0 முடிஞ்சிருக்கா? சார் மேலதிகமா ₹214 செலவாயிருக்கு. கணக்கு 0 நிற்கிறது. இல்ல அப்ப -216 அப்படி போடுங்க. சரி -216 உள்ள தொகையா போடுங்க. எந்த இடத்துல நீங்க அப்படி 0 போட்டீங்கன்னா உங்களோட STC கணக்கு அப்ளை பண்ணுறோம். எங்க இந்த காசு எடுப்பீங்க இதுக்கு? அப்படியே நீங்க உள்ள தொகையா போட்டுக்கணும் மைனஸ் தானே. அதுல முக்கியம் மற்ற எல்லாருக்கும் அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்கள் மைனஸ் போட்டா தான் எங்களுக்கு தெரியும் உங்கள்ட்ட இருக்கே எவ்வளவு. ஓமா நீங்க 0 போட்டீங்கன்னா இவ்வளவு மைனஸ். நீங்க 5000 10,000 வச்சுக்கிறீங்களோ -10 தெரியும். அப்ப உள்ள தொகை எக்ஸாக்ட்லி தசத்துல போடுங்க. ரவுண்ட் பிகர் அடிக்க வேண்டாம். இப்ப 17 17 100% அக்யூரேட்டா போடுங்க. எங்கேயும் எதையும் அட்ஜஸ்ட் பண்ண வலிக்கிறாங்க. 2 டிஜிட்டல்ல எண்டிங் நம்பர்ல போடுங்க. ஓகே டீச்சர், இதெல்லாம் முக்கியமா உங்களுக்கு சிறப்பான ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ற வேண்டாம். இந்த பாடத்துல இப்ப இந்த மடுக்கர் என்ற பள்ளிக்கூடத்துல தனியொரு ஆசிரியர் திட்டத்தை முன்னெடுக்கிற மாதிரி இருக்கு தொடர்ந்து நீண்ட காலமா. ஆரம்பத்துல பாக்கியானன் சார் பிரின்சிபல் கேட்க ஒரு டீம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தது. அவற்றை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் தனித்தனியா தான் அதை சிறப்பா முன்னெடுத்து கொண்டிருக்கீங்க. தனி ஒரு ஆளை தான் நீங்கள் கணக்கறிக்கை செய்கிறீங்கள், சாப்பாடு அரேஞ்ச் பண்றீங்கள், மீட்டிங்கு வாரீங்கள், தனியொரு ஆள். அந்த சமூகத்துல தேவை அப்படித்தான் இருக்குது. சரியா புரிஞ்சு சரிங்க. உங்களுக்கும் சிறப்பான பாராட்டுகள். மெல்ல மெல்லமா உங்களுக்கு உதவிக்கு ஒரு டீம் வந்து உருவாக்குங்க டீச்சர். உங்களுக்கு சில இடத்துல வேலைப்படு கூட கஷ்டங்கள் வர பார்க்கும். ஒரு சின்ன டீம் உருவாக்க ட்ரை பண்ணுங்க முன்னுதாரணமா. இப்ப சொல்லுங்க டீச்சர். சார் எங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்லை சார். எனக்கு இந்த பெற்றோர் உதவி கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதால பெற்றோர் கூப்பிடுற நேரம் பிள்ளைகளுக்கு சொல்லி விடுற அந்த டைம் டேபிள் படி பெற்றோர் ஒழுங்கா வாராங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை சார். பெற்றோர் ஒத்துழைப்பு கூடுதலா இருக்குது. இல்ல இதுல பெற்றோர்கிட்ட பங்களிப்பு மற்றபடி சமூகத்துல நீங்கள் அதை சரியா புரிய வச்சுட்டீங்க. ஆனபடியால் இப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இனிமேல்
தொடர்ந்து செய்யலாம். இதுல வேற ஓம் சார். என்ன சவால் எதிர்நோக்குறீங்க டீச்சர் இப்ப? சவால் வந்து சார் அந்த எனக்கு இந்த இப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு இப்ப கொஞ்சம் இப்ப 4 மாதம் தான் உள்ளுக்குள்ள போய் சார் சில விஷயங்களை கொஞ்சம் நான் பார்க்கணும். சவாலுன்னு எனக்கு பெருசா ஒன்றும் இல்ல. ஓரளவுக்கு ரன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த கூட எனக்கு சப்போர்ட்டா ரெண்டு எங்களோட ஸ்கூலுக்குள்ள ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கமிட்டி இருந்துன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இலகுவா இருக்குமென்னு நினைக்கிறேன். இல்ல அதான் நீங்களாம் டீச்சர் உருவாக்கணும். நான் அதிபரோடையும் கதைக்கிறேன் திங்கட்கிழமை ஒரு சம்பந்தமா. நான் ஓம் அதிபருக்கும் சார். சில இதெல்லாம் கதைக்கிறோம். நாங்க கதைச்சு போட்டு ஒரு சின்ன ஒரு குரூப் ஒன்று உருவாக்குறோம். அதிவரையும் உங்களையும் உள்வாங்கி பாப்போம் அந்த டீம் ஒன்று உருவாக்க முடியுமோன்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் அப்படி ஏற்கனவே அப்படி வச்சிருந்தேன் நாங்கள் அந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துல உண்மையான திட்டத்தை நிப்பாட்டி திருப்பி ஸ்டார்ட் பண்ணினாங்க ஒரு கட்டத்துல. என் ஆக நிர்வாகம் இதா இந்த போய் நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் இந்த இது கஷ்டமா இருக்குது, இது தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி அவங்க எல்லாத்த மனநிலையும் அப்படித்தான் இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டம், இது தேவையில்லாத. எனக்கு அப்படி தோணல சார். பிள்ளைகள் பாவம், பிள்ளைகள் எல்லாம் அதை நம்பித்தான் வார மாதிரி இருக்கு. இல்ல அந்த நீங்க ஒரு நிலை இல்ல அப்ப உண்மையா அந்த அந்த நிப்பாட்டுறேன்னு எனக்கு இல்ல. எப்படியாவது இதை கொண்டு ரன் பண்ணி கொண்டிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல உண்மையில உங்களோட அந்த தத்துவமான முயற்சிக்கும் இதுக்கும் உண்மையில பாராட்டோம்னா தனியா நீங்க சவாலா எடுத்து சமூகத்தை இணைச்சிட்டீங்க. இப்ப இனி பாடசாலை இணைக்கிற வேலை நிச்சயமாக நம்ம 1-2 மாதத்துல நாங்க கொண்டு வந்து ஆனா பார்ப்போம். ஆசிரியர் என்னோட சேர்ந்த நான் சில உதவிகள் கேட்டு டீச்சர்ஸ் செய்யறாங்க சார். அப்படி இல்லன்னு இல்ல. சில நான் லீவ் எடுக்கிற நேரம் கூட சில டீச்சர்ஸ் பொறுப்பா கொடுத்தா போட்டோல அடுத்து எனக்கு போட்டு விடுவாங்க. அது அந்த உதவி செய்யறாங்க, இல்லன்னு இல்ல சார். ஓரளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, தொடர்ந்து செய்வோம் டீச்சர், பயப்படாங்க. நாங்க இருக்கிறோம், முடிஞ்ச அளவு உதவி கொடுக்கிறோமா. நன்றி. நன்றி டீச்சர். ஓம் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்தது வந்து கொட்டடி நமச்சிவாயம் 1245 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபா 98 தற்பொழுதைய கையிருப்பு 3000 ரூபாய். நான் கணக்கறைக்க கேட்டு டீச்சர் சரியானு சொல்லியிருந்தவ. கொட்டடி நமச்சிவாயம் சார்பில் டீச்சர் இருக்கிறீங்களா? கொட்டடி நமச்சிவாயம் காணையில வாரம் நம்ம கோயப்படி காலேஜ் பிரியோசனம் இல்லை. ஓகே, அடுத்த மயிலினி சைவ மகா வித்தியாலயம் 569 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபா 81. அவன் கையிருப்புகள் என்று பார்த்தால் இது சமூக ரீதியில பாடசாலை என்ற பழைய மாணவன் நலன் விரும்பிகள் இப்ப நாங்க அந்த புது திட்டத்தின்படி நேரடியாக பாடசாலை STC கணக்குக்கு நன்கொடையாளர் காசு 500 வழங்கலாம் என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில இந்த பாடசாலைக்கு தொடர்ச்சியாக நலன் விரும்பிகளும் பழைய மாணவ சமூகவாதிகள் STC கணக்கு கூடாக 500 நிதி வழங்கியிருக்கிறது. இப்ப இவன் தற்பொழுதைய இந்திய நிலைமை கையிருப்பு 1,21,720 ரூபாய். 1,21,720 ரூபாய் நிதி சேகரிக்கப்பட்டிருக்குது. 500 கிட்டத்தட்ட பார்த்தா 1 இயர்க்குரிய நிதி வேட்டை சேர்ந்திருக்கு. ஆனா திருப்பியும் வாராந்தம் காசு கிடைச்சி கொண்டுதான் இருக்குது. அப்ப உண்மையில 500 திட்டத்தை பொறுத்தவரையில இது அந்த பாடசாலையின் அதிபர் ஆசிரியருக்கு ஒரு சீரான தொடர்பாடல். இப்ப இந்த திட்டத்தை சரியா செயற்படுத்துறத புருவணின படிகள் சமூகம் ஒத்துழைப்பு செய்யுது. பாராட்டுகள். இதுல பாடசாலை சார் இருப்பீங்க சார். இருந்தாலும் கூட நீங்க செலவு இவ்வளவு காசு இருந்தாலும் கூட உங்களோட செலவு கட்டுப்பாடும் அந்த 500 சேர்த்தியான செயற்பாடும் இங்க முக்கியமா இருக்கிறதும் நாங்க பார்க்கக்கூடிய இருக்கு. இவ்வளவு காசு இருக்கண்டு போது இங்க கூட செலவழிக்கையில கட்டுப்பாடான செயற்பாடா இருக்குது, பதிவுகள் தெளிவா இருக்குது, நேர்த்தியா இருக்கு சார். அதுக்கும் உங்களோட பாராட்டுகள். தொடர்ந்து இந்த சமூக பணி நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு எடுக்கிறீங்கன்னு தெரியும். அதுக்கும் உங்களோட பாராட்டுகள் சார். சொல்லுங்க, எப்படி உங்களை சாதிக்கக்கூடிய இருக்கு சார்? இது ஆரம்பத்திலே கொஞ்சம் பயப்பட்ட நீங்கள், கஷ்டமண்ட நீங்கள், இன்றைக்கு ஈஸியா 2 பேமெண்ட் வந்திருக்கு போல என்ன சார் ஒரே நேரத்துல? வணக்கம். வணக்கம் சார். இது உண்மையில்தான் பழைய மாணவர்களுக்கு நான் இந்த பழைய மாணவர்களுக்கு ஒரு குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப். அதுலயும் நான் இந்த தகவல் போட்டிருக்கிறேன். அதை விட இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து வார பழைய மாணவர்களும் பாடசாலைக்கு வருவினம் கிடைக்கல. விரைக்குள்ளையும் நான் அவர்களுக்கு இதை பற்றி சொல்றேன். நான் அதை அவர்கள் எடுத்துக்கிட்டால் இப்ப இந்த போன கணக்கறிக்கைக்கு பிறகு இந்த 2 பேர் எங்களுக்கு அந்த அன்பளிப்பு ஒரு ஆள் 15,000, இன்னும் ஒரு ஆள் 30,000 ரூபாய் தன்னுடைய மகன் நினைவா இந்த மாதத்துக்கு தான் தாரன்னு சொல்லி அப்படி நேரடியாக உடனே காசு வந்துட்டு போடுது. அப்படி பங்களிச்சு கொண்டிருக்கணும். வேண்ட பங்களிப்பாளர் இந்த பெரியதாக வந்திருக்கின்றது. இல்ல உண்மையில அது நல்ல முயற்சி சார். மற்ற இதுதான் கவனமா இருக்க வேண்டாம் சார். STCல ஒரு பெருந்தொகை காசு வரைக்கும் சரியான கணக்கு வைப்பும் திட்டமிடலும் சரியா வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றா உங்களுக்கு வேற சிக்கல் வரக்கூடாது. இப்ப இந்த காசு நீங்கள் வாங்கிக்க
தெளிவா அந்த பெட்டிசீட்ல போடுங்க ஐயவன் உணவு திட்டத்துக்காக மட்டும் பெறப்பட்ட நிதி என்றது. ஏன்டா இது வேற திட்டத்துக்கு எஸ்டிசிக்கு போகக்கூடாது. அப்ப பெட்டிச்சீட்டு கொடுக்க ஐயர் உணவு திட்டத்துக்காக மட்டும் பெறப்பட்ட நிதி. அப்ப அந்த நிதி கணக்கறிக்கையும் இப்ப நீங்க தர ஸ்டேட்மெண்ட் டெரி பண்ணி கொண்டு போனா சரி. இப்போ ஆடிட்டிங் அண்ட் வெரிக்கையோ அது எதிர்காலத்துல கணக்காய்வுகள் செய்யக்கியோ நீங்க பெறப்பட்ட நிதியும் இப்ப எங்களுக்கு 2 வாரத்துக்கு ஒருக்கா தர கணக்கறிக்கை படிவம் அதை டெரி பண்ணி பேலன்ஸா காட்டி கொண்டு போவோம். மேலதிகமா நன்கொடை வந்த ஆளுக்கும் அவற்றை காசு முடியும் மட்டும் தொகை அனுப்பி கொள்ளுங்க. இதுலயே அப்படியே குரூப் தனியா குரூப்பா வச்சிருக்கீங்களா சார் இது கண்டு? இல்ல இதுக்கண்டு இன்னும் உருவாக்கின்னு சில பேர் பிரதிநிதிகள் இங்க இருக்கிறார்கள் மூலம் தான் தெரியும். சில பேருக்கு இந்த ஆசிரியர்களாயும் இருக்கிறாங்க. நடக்கிற தெரியும். எதுக்கும் நீங்க எடுக்கடா வேண்ட கணக்கறைக்கு கொண்டா இப்ப இந்த 2 கிழமை கணக்கறைக்கா நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுறாலும் ஒரு பிழையும் இல்லைன்னா 4 பேருக்கு தெரியாத போய் அவையும் பார்த்துட்டு யோசிக்கலாம் அப்படி எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிக்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயற்பாடா இருக்கும் படியில. இப்ப எங்களுக்கு தர அதே கொப்பியை நீங்க அனுப்பி விட்டு போகலாம் எல்லாருக்கும் என்ன சாப்பாடு படங்களை கொடுக்கலாம். அது உங்களோட முகாமைத்துவம் சார். அதுல நாங்க தலையிடையில அது உங்களோட திறமை நீங்க நல்லா செய்றீங்க சார். அந்த வகையில சிறப்பான பாராட்டு. நன்றி. தொடர்ந்து செய்யுங்க சார். நன்றி சார். முரளியன் ஏதாவது? இல்ல நான் சார் நான் காய்ச்சிருந்தது நாங்கள் சாரை மீட் பண்ணுவோம். அந்த வெனிஸ்டே தேர்ஸ்டே டிபார்ட்மெண்ட் இதா இருந்தது. ஃப்ரைடே உங்கள்கிட்ட வேலையெல்லாம் போயிட்டு நாங்கள் விவேகானந்தா அங்க போயிட்டோம். அங்க செல்வானா இருக்கு அதோட என்னால ஒரு டேட் எடுக்கலாம் போயிட்டு சார் மேனேஜ் கொள்ளுங்க. ஆனா நாங்கள் அந்த சமூகத்தை இணைக்கிறன்ற செயல்பாட்டுல கண்ணால் கழிச்சு அதுல நாங்கள் இன்னைக்கு ஒரு வெற்றியை சாதிச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். அந்த பழைய மாணவர்களை இணைத்ததன் மூலம் உங்களுடைய தொடர்ச்சியான அந்த உணவு செயல்பாட்டுக்கு நீங்கள் ஒரு திறமான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டீங்க. இனி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணா சரி. ஆனா ரூபன் சொன்ன மாதிரி அந்த எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் போடுற நேரம் அந்த குரூப்லயும் போட்டீங்கன்னா அவர் உண்மையா உங்களை பார்ப்பாங்க. எவ்வளவு வினைத்திறனை நீங்கள் இந்த காசை மேனேஜ் பண்றீங்கன்றது ஒரு கட்டாயம் சமூகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு மெசேஜ். அதை நீங்கள் கட்டாயம் இந்த எங்களுடைய கூகுள் ஃபார்ம்ன்றது எல்லாருக்கும் டிரான்ஸ்பரன்சியை காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். அதை நீங்கள் ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எல்லாருக்கும் ஷேர் பண்ற நல்ல அவையில். ஓகே சார், நன்றி. நாங்கள் அடுத்த முறை டைம் மீட் பண்ணுவோம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது ஏறாவூர் தமிழ் மகா வித்தியாலயம் 540 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபாய் 20%. தற்பொழுது கையிருப்பு 2566 ரூபாய். இந்த ஏறாவூர் பாடசாலையை நல்ல ஒரு டீம் ஒர்க் பார்க்கக்கூடிய இருக்கு. என்னன்னா இந்த கணக்கறிக்கை செய்யறதுக்கு இப்போ ஒரு புதிய டீச்சர் பொறுப்படுத்திருக்கிறார். ஏற்கனவே இன்னொரு சார் செய்து கொண்டிருந்தவர் இப்ப அந்த இன்னொரு டீச்சரை ட்ரெயின் பண்ணி அந்த டீச்சர் உண்மையில மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். வாக்கு உங்களோட பாராட்டுகள். நேற்று கூட இந்த டீச்சர் கால் பண்ணியிருந்தா வியாழக்கிழமை நான் ஒரு கல்யாண விட்டா நிற்கிறேன் ஒரு கொஞ்சம் இதில் போடுறேன்னு சொல்லி அந்த டைம் படி அப்புறம் ஸ்கூல் அந்த லீவு நாளாக இருக்கும்னு திருப்பி எடுத்து போட்டிருந்தேன். பாராட்டுகள். ஆனால் இப்படியான கஷ்டத்துக்கு அவைய கொடுக்காமல் அதை இன்னொரு செய்கிற மாதிரியும் அதிபர் அதை அந்த வேலைப்படுவா மாற்றி கொடுங்க. அந்த டீச்சர் பாவம் அந்த வெட்டிங்ல இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னா தான் ஸ்கூலுக்கு போய் செய்யணும்னு செய்து போட்டிருந்தவன். நன்றி. இதுகளையும் இருக்கா பாருங்கண்ணா. நாங்கள் ஆசிரியர் அழுத்தத்தை கொடுக்க அவைக்கும் ஒரு மன உளைச்சலா இருக்கும். கவனம். வேற ஒரு பாடசாலை டீச்சர் இருக்கிறீங்களா சார்? வணக்கம் மேடம். அந்த மேடத்துக்கு நன்றி சொல்லி விடுங்க டீச்சருக்கு. நான் வாக்கு ஒரு உதவியாளரையும் மேலதையா வச்சு கொடுங்க. நிச்சயமா நாங்க டீமா இயங்கி கொண்டிருக்கிறோம் அண்ணா. போட்டிகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஐயம் மற்றும் வாரத்தை முன்னிட்டு வீதி நாடகம், விழிப்புணர்வு நாடகம், வீடு தோட்டம், மற்றது பேச்சு, கட்டுரை, எங்களுடைய ஓவியம், இவ்வாறான போட்டிகள் நடத்தி இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை அவர்களுக்குரிய பரிசுகள் வழங்கி வைப்போம். உங்களுக்கு நிலைப்படங்கள் அனுப்புவோம். அதே வழியில உங்களுக்கு நான் சொல்லணும், ஏஎல் பிள்ளைகள் கூட எங்களை ஐயமுட்டன் செயற்பாட்டுக்காக ஒத்துழைப்பு 4 வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பிரைமரி ஆரம்ப கல்வி மாணவர்களும் தங்கள் சின்ன கைகளால ஒரு மிளகாய் ஒரு வெங்காயம் கொண்டு போடுகிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் ஊக்குவிக்கிற செயற்பாட்டை வெள்ளிக்கிழமை செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த திட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருமே வலக்கை கொடுப்பது இடக்கை அறிய கூடாது என்கிற மனநிலையுடன் ஒரு விளம்பரம் இல்லாம பொருட்களை கொண்டு வந்து அந்த பெட்டியில் போடுகின்றார்கள். மற்றும்படி எந்த நேரம் வந்தாலும் எங்களுடைய பாடசாலையில் ஒரு தேநீர் கூட குடித்து கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு குடும்பமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வினைத்திறனான ஒரு ஐயமுட்டன் செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக ஒத்துழைப்பு நல்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக ரூபனாவுக்கும் முரளி அண்ணாவுக்கும், இந்த இடத்தில் அவர் இலங்கைக்கு வந்த பொழுது எங்களுடைய பாடசாலை தரிசிக்க ஆர்வத்துடன் நாங்கள் காத்திருந்தோம். அதனால்தான் எங்களுடைய பரிசளிப்பு
இந்த ஐயமுட்டன் போட்டிக்கான பரிசளிப்பு தள்ளி வைத்திருந்தோம். அவர் வர முடியாவிட்டாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அடுத்த முறை நிச்சயமாக எல்லோரும் வருவீர்கள். உங்களுக்கு மீண்டும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக சிறந்தாழ்த்தி நன்றி. நன்றி மேடம். உங்களுடைய என்ன? ஆமாம். நான் மேடத்தோட நேரம் கழிச்சுனா அடுத்த முறை டைம் வரும். மேனேஜ் உண்மையில முரளியன்னு தவிர்க்க முடியாததால வர முடியாம போயிட்டு உண்மையில கவலை, எங்களுக்கும் கவலை தான். நாங்க அடுத்த முறை வரைக்கும் நிச்சயமா சந்திக்கிறோம். நானும் முரளியண்ண வரைக்கும் கண்டிப்பா வருவாங்க. நான் உண்மையில உங்கள்கிட்ட வந்து பட் அங்க சின்னவத்தையும் போயிருந்த நாங்கள் 2 நிமிஷம் போயிட்டு பரவாயில்ல. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த பள்ளிக்கூடம் கிளிநொச்சி ஐயனாபுரம் GTMS. இனி 15க்கு கீழே. இப்ப நான் சொன்ன விடம் 15க்கும் 20க்கும் விடப்பட்ட பள்ளிக்கூடம். இனி ஸ்டார்ட் பண்ண போறது 15க்கு கீழே வர பள்ளிக்கூடம். முதலாவது பள்ளிக்கூடம் 1112 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபாய் 3 சதம். தற்பொழுத கையிருப்பு 5596 ரூபாய். அப்ப ஐயனாபுரம் பாடசாலையும் உண்மையில மிகவும் சிறப்பாக இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கிறீர்கள். பெருந்தொகை 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாப்பாடு பள்ளிக்கூடம் வாராந்தம் 2 வாரத்துல 1000 பேருக்கு சாப்பாடு போறது மிக சிறப்பான செயற்பாடு. எனக்கு தெரியும் இங்க பாடசாலை தோட்டங்கள்ல நிறைய சவால் இருந்தாலும் கூட சிறப்பாக செயற்படுறீங்க. உரிய இதுல கணக்கறிக்கைகள் வழங்கி கொண்டிருக்கிறீங்க. சிறப்பான பாராட்டுகள். இந்த பாடசாலை சார்பில் சாரா டீச்சரா இருக்கிறீங்க. ஐயனாபுரம் அன்மியூட் பண்ணணும். ஐயனாபுரம் GTMS அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. இருக்கிறீங்களா ஐயனாபுரம்? சார் குட் மார்னிங் சார். மார்னிங் டீச்சர். எப்படி டீச்சர் இதுல திட்டம் எப்படி போய் கொண்டிருக்கு? உங்களுக்கு வேலை சுமையா கருதுறீங்களா? சுகமா இருக்குதா? ஈஸியா இருக்குதா? நடக்குது டீச்சர் இப்ப இதுல? வேலையெல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு சார், அதனால சுமையா இல்ல, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சார். பெற்றோர் பங்கு ஒரு நாளும் பாடசாலைக்கு வரீனா, அதனால பிரச்சனை இல்லை. பாடசாலை தோட்டமும் நாங்க செய்யறதுக்கு முயற்சி இருக்கிறோம். ஓகே, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை சார். இல்ல உண்மையில இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் நாங்களோட பதிவுகளும் பாக்குறேன்னா தெளிவான பதிவுகளும் போடுறீங்க, ஒழுங்கான டைம்ல போடுறீங்க. உண்மையில கூட நல்ல டீம் ஒர்க் இருக்குன்னு விளங்குங்க. பதிவு வேற இடத்துல நீங்கள் அதை வந்து டேக் ஓவர் பண்ணி மெசேஜ் எடுக்கிறீங்க. மற்ற 5 நாளும் சாப்பாடு பள்ளிக்கூடம் என்ன மண்டே டு ஃப்ரைடே சாப்பாடு. ஓகே, இப்போ நிறைய வேலைகள் இருக்குது. 5 நாளும் சாப்பாடு கொடுக்குறான்றது லகுவான வேலை இல்லை. இப்போ நாளாந்தம் கூட செயற்பாடு மண்டே டு ஃப்ரைடே இருந்து கொண்டுதான் இருக்குது. இருந்தாலும் அந்த நல்ல டீம் ஒர்க் இருக்கின்றது உங்களுக்கு பின்னுக்கு டீம் ஒர்க் கொண்டு இருக்கண்டா தெரிய வருது. ஏன்னா இந்த சாப்பாடு வாடி செய்யலாம். அப்படி அது சிறப்பான பாராட்டுகள். தொடர்ந்து செயற்படுங்க. செலவு கட்டுப்பாடும் சிறப்பா இருக்கு. இன்னும் ஒரு படி கீழே வரலாமன்றதை முயற்சித்து பாருங்க. நீங்களாம் முதலாவது 15 கீழே வந்து பள்ளிக்கூடம் இன்னும் கீழே வரலாமன்றதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக சாப்பாடு தரத்தையோ அளவையோ இங்கேயும் மாற்ற வேண்டும். நாங்க எதிர்மாறா பயணிக்கணும். தரமும் அளவும் கூடணும், செலவு குறையணும்ட்டா அந்த கேப்பை வந்து சமூகமும் பாடசாலை தோட்டங்களும் தான் ஈடு செய்யணும். இப்ப ரெண்டும் ஒரு ஆப்போசிட் வேல பயணிக்கணும். தரம் கூட வேணும், செலவு குறையணும்ட்டா அந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டியது சமூகமும் பாடசாலை தோட்டமும் செலவு கட்டுப்பாடுகள், அதாவது செலவு முகாமைத்துவம் ரெண்டும் தான் நாங்க பார்க்கணுமா? ஓகே, நன்றி. அடுத்தது ஸ்ரீ கணபதி பொரகஸ். பாடசாலையில 898 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபாய் 42 சதம். தற்பொழுது கையிருப்பு 15,195 ரூபாய். எஸ், கணவதியும் இப்ப 15 கிலோ செலவுக்கு வந்துட்டீங்க. சிறப்பான பாராட்டுகள் வேலாயுதம் சார் மற்ற டீச்சருக்கும் பாராட்டுகள். சிறப்பா செயல்படுறீங்க. இல்ல நான் நினைக்கிறேன் போன காலம் நீங்க கால் பண்ணி சொன்னீங்க ஒரு சகோதர முஸ்லீம் ஒரு இந்த பிள்ளைக்கு பர்த்டே பிரியாணி கொடுக்க போறோம் சொன்னீங்க. என்ன நடந்தது சார் அன்றைக்கு பிரியாணி கதை? அனைவருக்கும் வணக்கம் சார். ஒரு தரம் 4 வகுப்பினுடைய மாணவி ஒருத்தர் பிறந்த நாளை முன்னிட்டு சார் அவங்க வந்து பெரிய வகுப்புக்கு 10-11 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க சார். எல்லாம் அச்சை பாத்திரத்தினூடாக. அதோட சார் தொடர்ந்து போகுது சார். நமக்கு வளமையாவே உள்ள ஒரே ஒரு சிக்கல் தான் சார், காலநிலை மட்டும் கொஞ்சம் பிரச்சனை சார். வறட்சி காலம் சார் இப்ப. மற்றபடி பாடசாலை செயற்பாடுகள் நல்லாவே போகுது சார். அடுத்தது சார் சந்தோஷமான விஷயம் என்ன சார், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டா இந்த முறை ஐயமிட்டு எழுச்சி வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகள் முடிவுகள் சார், சான்றிதழ்களும் நினைவு சின்னங்களும் சார் எமது ஐயமிட்டன் குழுமத்தினுடைய தலைவர் முரளி சார் ஊடாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டது சார். அதுல வலயத்தினுடைய கல்வி பணிப்பாளரும் இணைந்து கொண்டார் சார். அதுவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்தது சார் முரளி சாருக்கு விசேட நன்றி சொல்லணும் சார். எங்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பா ஒரு நாள் முழுவதும்
எங்களுக்கு ஒதுக்கியிருந்தது சார் மிகவும் சந்தோஷமானது. அதே போல சார் ஐஎம்எட்டன் குழுமத்தின் ஊடாக யாதவன் ஐயாவினுடைய உதவியோட முரளி சார் கையால எங்களுக்கு இலத்திரனியல் வகுப்பறை திறந்து வைக்கப்பட்ட சார் திறன் வகுப்பறை. இப்ப அந்த வகுப்பறை சார் எங்களுக்கு போட்டியா இருக்குது, எந்த டீச்சருக்கு கொடுக்கறதுங்கிற போட்டி அளவுக்கு அந்த பயன்படுத்துறாங்க சார். எல்லாத்தையும் விட ஐஎம்எட்டன் குழுமத்தினுடைய ஸ்மார்ட் போர்ட் ட்ரைனிங் நல்லாவே நடந்துச்சு சார். இப்ப இரவு நேர வகுப்புகள் வந்து விஞ்ஞான வகுப்புகள் வந்து சார் தொடர்ந்து அதே திறன் வகுப்பறை உள்ள வகுப்புகளே நடத்த தீர்மானிக்கப்பட்டு சார். டைம் டேபிள் படி இரவு நேர விஞ்ஞான வகுப்புகள் வந்து அந்த வகுப்புல தான் தொடர்ந்து நடக்குது சார். நன்றி சார், உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு வழியை காட்டினீங்க சார். எங்களுக்கு இதனூடாக நிறைய பயன்பெற்றோம் சார். தொடர்ந்து ஐஎம்எட்டன் செயற்பாடுகள் வந்து நல்ல முறையில போறதுக்கு சார் நாங்க முயற்சி செய்வோம் சார். நன்றி வேலாயன் சார். உண்மையில உங்களோட பாடசாலையும் இப்ப எங்களோட ஆரம்ப திட்டத்தின் முதல் நாள்ல இருந்து பயணிக்கிற ஒரு பாடசாலை. உண்மையில நீங்கள் செய்கிற சில செயற்பாடுகள்லாம் இன்றைக்கு மலையாந்தளவிய ரீதியில வந்து எங்களோட ஐஎம்எட்டன் செயற்பாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அப்போ பல பாடசாலைகளுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமா பயணிக்கிற ஒரு பாடசாலை, மிகவும் கட்டுக்கோப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்கிறீர்கள். உங்களோட அந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு முன்னுதாரணமான விஷயம். நான் உங்களோட தான் உங்களை சேவை பண்ணியிருந்தேன். அந்த வழியிலேயும் உங்களுக்கு எமது பாராட்டுகள். மற்றது ஏதாவது டீம் ஒர்க்கா செய்கிறீங்க, தொடர்ந்து பயணிங்க. உங்களோட செயற்பாடு சிறப்பாக இருக்கட்டும். நன்றி சார். அடுத்தது நன்றி. இல்ல அதான் அடுத்தது அவர்தான் கிரேக் சார், நீங்க கை வைத்திருக்கீங்க. அடுத்தது நீங்கள் தான் சார். நான் அப்படியே உங்களுக்கு சார் ஒரு மெசேஜும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சார், உங்களோட பள்ளிக்கூடத்தில் 204 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபாய் 1 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 10,107 ரூபாய். சார் சொல்லுங்க சார். அதிபர் அன்மியூட் பண்ணணும் சார். கலைங்க சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். தொடர்ந்து இந்த ஐஎம்எட்டன் வேலைகளை செய்து கொண்டு வரோம் சார். ஆமா, தொடர்ந்து செய்யறதுல சிக்கல் ஒன்றும் இல்லை சார். எங்களோட பேரண்ட்ஸ்ல அந்த வளமையாக வராத அந்த பெற்றோர் இன்னும் வராம இருக்கிறாங்க சார். லாஸ்ட் வீக் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சார். அந்த மீட்டிங்க்கும் அந்த பெற்றோரோட பங்களிப்பு இல்லை. மற்ற வளமையாக வர்ற அந்த பெற்றோர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்க சார். இப்போ உங்களுக்கு சவாலா இருக்கிறது என்ன சார்? இப்ப நடைமுறையில பெற்றோர் வரவு காணாதால சமைக்க முடியாம இருக்குது. அப்ப நாளை குறைக்க போறீங்களா சார்? அப்படி ஒன்றும் இல்லை சார். அந்த பெற்றோர் வருகை தந்து அந்த வேலையை செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். முடிச்சளவு அவங்கள நாங்க சேர்த்துக்கொள்ள நாங்க ட்ரை பண்றோம் சார். அப்படி உங்களுக்கு இதுல கஷ்டம் இருந்தா சார், நீங்க ஒரு வேலை எத்தனை நாள் சாப்பாடு கொடுக்குறீங்க சார்? சார் திரும்ப சொல்லுங்க சார். எத்தனை நாளைக்கு ஒரு வீக்ல எத்தனை நாளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போறீங்களா? இப்ப வீக்ல ஒரு 3 நாள் அப்படிதான் சார் வருது. 2 தடவை தான் சார் விடுபடுது. ஓகே, நீங்க ஆக கஷ்டம் போனா ஒரு நாளை குறைஞ்சி போடுங்க. பெற்றோர் இருந்தா தான் செய்வோம்னு போடுங்க. பெற்றோர் வேற ஆட்டைகளுக்கு செய்யலாம் இருக்கணும். ஒரு நாளை கட் பண்ணுங்க. பிள்ளை அப்ப ஓடி வீட்டை போகும். ஓகே சார். ஓகே சார். இப்ப ஏதோ ஒரு சிஸ்டத்துல ஒரு இருக்கத்தை கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு நாள் கட் பண்ணினா பிள்ளைக்கு போட்டு எழுதி போடுங்க. பெற்றோர் பெற்றோர வரவு இருந்தா தான் செய்யலாம். அவங்க தொடர்ந்து செய்யலாம்னு அந்த பிள்ளை போய் வீட்டை சொல்லி பெற்றோரை கொண்டு வரும். நீங்கள் சில செய்ய போய்க்க உங்களுக்கு அது பேக் பண்ணணும். சில இடங்கள்ல பிள்ளைகள் ஊடாக அந்த பிள்ளை போய் சொல்லணும் பெற்றோருக்கு. ஆனா அதுல இன்னொரு விஷயம் சார், அந்த பெற்றோரோட வறுமை வேலைப்பாடு அன்றைக்கு கொண்டு குறைச்சாதானவே காசு வருமாண்டா அங்கேயே நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார். இப்ப ஒரு குடும்பம் கூட்டத்துக்கு அதே பிரச்சனை வந்து சார், இப்போ பேரண்ட்ஸ் வரலன்னு கேட்கும்போது அந்த பெற்றோர் வேலைக்கு போயிட்டாங்க சார், இப்ப வர முடியாதுன்னு சொல்லி மீட்டிங் முடிந்த பிறகு வந்து கண்டு கொண்டாங்க சார். போன் பண்ணி கழிச்சாங்க சார், வர முடியலன்னு சொல்லி. இல்ல அது என்னண்டா சார், இப்ப நாங்களும் ஒரு ஜாதகமா பார்த்தால் அந்த சில தோட்டங்கள்ல வேலைகளுக்கு இடையில விட மாட்டாங்களே குழந்தை குறைச்சி கொண்டு அந்த நிலைமையில அவைண்ட அழுத்தங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டாம். அவை அந்த குழந்தை குறிப்பிட்ட அளவு பொடுங்கி கொடுத்தா தான் அவன் சம்பளம் இருக்கும் என்ன. அப்ப அந்த தோட்டத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க. அவை அப்படி என்னும் பார்க்க அதுலயே நாங்க சில பிளெக்சிபிலிட்டியா தான் சார் போகணும். குறிப்பா அந்த மலைய பகுதிகளில் மட்டும் இந்த பிரச்சனை, மற்ற பகுதியில நான் சொல்ல மாட்டேன். மலையத்துல வந்து அது பெரிய ஒரு பிரச்சனை. தோட்ட தொழிலாளர்ன்றது ஒரு இந்த கட்டுப்பாடு கீழே வேலை செய்யற தொழிலாளர். அவைக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம். அதையும் பாருங்க, பாதிக்கப்படாதுங்க. அடுத்தது சார், எங்களோட பழைய மாணவர்களூடாக மாதத்துல ஒரு தடவை எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு இலைக்கஞ்சி அந்த மாதிரியான ஒரு இது ஒன்று போகுது சார். அவர்கள் தானாக முன் வந்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க சார். சரி, ஓகே, அது நல்ல முயற்சி. எதே சமூகம் அப்படியே மெல்ல மெல்ல ஒரு திட்டத்தை முன்னேறி கொண்டு போங்க சார். ஒரு பிரச்சனை. நன்றி சார். மற்ற இந்த ஃபார்ம் சார் மேல கவனம், 2 ஃபார்ம் உங்களுக்கு வரணும் சார். இப்ப நீங்கள் கூகுள் ஃபார்ம் போடைக்க மற்ற ஃபார்ம் உங்களுக்கு கண்டிப்பா அனுப்புற பொறுப்பான டீச்சர்ஸை மேக் சொல்லுங்க சார். ஓகே சார். நீங்களே டீச்சர்ஸ் குரூப்ல மேக்ஸ் வந்து மெசேஜை போடுங்க. இல்ல அனுப்பிட்டீங்களோட கேளுங்க. கேள்வி 2 மணிக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லாரும் ஞாபகப்படுத்துங்க.
சரிதானே சார்? ஓகே ஓகே, ரைட் நன்றி சார். சார். இந்த தொடர்ந்து மாகாண மட்டத்துல தமிழ் தின போட்டியில நாடகம், இலக்கிய நாடகம் முதலாவது இடத்தை பெற்றிருக்கு சார். அப்ப அது நாங்க நேஷனல் லெவல் போட்டியாக ரெடி பண்ணியிருக்கிறோம் சார். அப்ப இந்த பாராட்டுகள் சார். 20 அந்த போட்டியில நாங்க கலந்து கொள்ள இருக்கிறோம் சார். நிச்சயம் பாராட்டுகள் சார், வாழ்த்துக்கள். நிச்சயம் அதிலே வெற்றி தேங்க்யூ வரும். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்த பசறை கலைமகள் 330 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 63 சதம். தற்பொழுது கையிருப்பு 3005 ரூபா. பசறை கலைமகள் பாடசாலை இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பசறையில நாங்கள் அது ஒரு முன்னணி பாடசாலையை தான் பார்க்கிறோம். என்ன காரணம்னா இந்த இப்ப நாங்கள் அந்த மடிசி அந்த கல்வி வலயத்துல வந்து பசறை கல்வி வலயத்துல இப்ப 4 பாடசாலைகளை உள்வாங்கி இருக்கிறோம். மடுசீமை, வெல்வெத்த, ஹொப்டன், பசறை 4 ஒரு வலயத்துக்கு கீழே வர பள்ளிக்கூடம். அப்ப இதுல முதலாவது தலையாய பள்ளிக்கூடமா இருந்தது பசறை கலைமகள். அப்ப இவைந்த செயற்பாடுகள் நேர்த்தியான செயற்பாடுகள் தான் மற்ற பாடசாலைக்கு அந்த வலயத்துல முன்னுதாரணமா இருந்து இவைந்த செயற்பாட்டை பின்பற்றி மத்திய பாடசாலை வந்திருக்கு. அதை விட மேலதிகமா இன்றைக்கு 2 புதிய பாடசாலைகள் வந்திருக்கலாம். பசறை நேஷனல் ஸ்கூலும் இன்னும் ஒரு மற்ற பள்ளிக்கூடம் இன்னும் ஒன்று 2 பள்ளிக்கூடம் புதுசா இணைகிறதுக்கு எங்கள்கிட்ட விண்ணப்பிச்சிருக்கீங்க. அப்ப அவைக்கும் நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வர சொல்லி சொன்னாங்க. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது பசறை கலைமகள். அவைக்கு சிறப்பான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சார் நிரோசன் சார், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மிகவும் சிறப்பாக சார் செயற்பாடு போய் கொண்டிருக்கு சார். எந்த தடையும் இல்லை சார். அன்றைக்கு முரளி சார் வந்து சார் பசறை வலயத்தில் உள்ள எல்லா பாடசாலைகளுக்கும் உணவு திட்டத்துக்கு கீழே இணைஞ்சிருக்கிற எல்லா பாடசாலைக்கும் விசிட் பண்ணாரு சார். அந்த பாடசாலையை நேராக போய் தரிசிச்சு சார் அங்க உள்ள குறைகள் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஆராய்ஞ்சி பெற்றோரோட கதைச்சு பல்வேறு வேலை திட்டங்களை சார் முன் வச்சுட்டு வந்தார் சார். அந்த நேரங்களில் தான் சார் 2 பாடசாலைகள் சார் அவங்களுடைய பாடசாலைகளுக்கும் இந்த உணவு திட்டத்தை வழங்கணும்னு சொன்னது சார். ஒன்று பசறை தமிழ் மகா வித்யாலயம், 2வது சார் மாதோவ கீழ் தமிழ் மகா வித்யாலயம் தமிழ் வித்யாலயம் சார். அவங்க 2 பேரும் இதுல இணைஞ்சிருக்காங்க. 2 பேரும் அவைக்கு ஹார்ட் டிரைவரை கொடுத்துறாங்கடா சார். ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஹார்ட் டிரைவ் ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து அப்படிதான் லோவர் டிவிக்கு சார். ஆமா சார். ஓ சார். கொடுத்துறாங்க. நம்மளுடைய ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு சார். ஆமா ஆமா ஓகே. இணைஞ்சிருக்காங்க. இதுல சார் உங்களுக்கு தான் சில பொறுப்புகளை நாங்க விட போறோம் சார். இந்த பள்ளிக்கூடங்கள் இப்ப ஏற்கனவே 4 பள்ளிக்கூடம் இருக்கு. அடுத்த 2 பள்ளிக்கூடம் இப்ப எங்கட இணைகிறதுக்கான விண்ணப்பத்துல இருக்கீங்க. இணைகிற பட்சத்துல இதுல ஒட்டுமொத்தமான சில நிர்வாக எங்கட செயற்பாடுகளை நீங்கள் அவைக்கு உங்களூடாக போறது எங்களுக்கும் சுபம். இப்ப நாங்க செய்யறோம் சார். இப்ப உங்களுக்கு வேலைப்படுவா இருந்தாலும் நீங்கள் இதில் சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமா மாத்துறீங்க. இதை மற்ற உங்களோட வலயத்திலையும் எங்களோட திட்டம் சரியா விளங்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. என்ன உங்களோட வலய கல்வி பணிப்பாளருக்கும் ஐயமூட்டும் திட்டம் சரியான முறையில புரிஞ்சிருக்கிறபடியால் உங்களோட திட்டத்தை அமல்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. மற்ற அங்க தேவை இருக்கிற பிரதேசம் இது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து மாலை நேர கற்றலும் இந்த உணவு வளங்களும் தேவை இருக்குது. சரியா முன்னெடுங்கோ. நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா செயற்பாட்டையும் செய்வோம். நான் நேற்று கூட சொன்ன மாதிரி தான் 2 பக்கம் நாங்க எங்களோட சைட் இருக்கு சார். ஒரு பக்கம் கடுமையான பக்கம் இருக்கும், மற்ற பக்கம் இலவான பக்கம் இருக்கும். இப்ப 2க்கும் இடையில பயணிக்கக்கூடிய மாதிரி இருந்தா சரி வர பள்ளிக்கூடம். நிர்வாகம் வரைக்கும் எந்த இடத்துலையும் எதிலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் புரிந்துணர்வு ரீதியில நாங்கள் செயற்பாட்டை உங்களோட இணைஞ்சு பயணிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற சார் உங்களோட பள்ளிக்கூடத்துல சார் இப்ப நீங்கள் புதுசா என்ன சார் செய்ய வலிக்கிறீங்க? இப்ப நீங்க அப்பப்ப காலத்துக்கு காலம் ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் கொண்டு வர நீங்கள் அல்லது வலய மட்டத்துக்கு அறிமுகத்து கொண்டு வர நீங்கள் இப்ப புதுசா என்ன சார் செய்றீங்க இந்த கால பகுதியில? இப்ப சார் நாங்க அந்த ஆரம்பத்திலேயே சார் நாங்க வந்து அந்த அச்சய பாத்திரத்தினூடாக சார் பொருட்களை பெற்றுக்கொண்டு சார் அதனூடாக வந்து சமூகத்தினுடைய பங்களிப்பை நாங்க முழுமையா பெற்றுக்கொண்டோம் சார். இப்ப சில நேரங்கள் நாங்க யோசிக்கணும் சார் வந்து எங்களோட பிரதேசங்கள்ல சில பொருட்கள் விளையுது சார். சில பொருட்கள் விளைகிறது சார். நாங்க வந்து இந்த காய வைத்து சார் அதை பேக்கெட் பண்ணி சார் அல்லது அதை அரைத்து சார் பவுடர் ஆக்கி அப்படி செய்யலாமாங்கிற ஒரு வேலை திட்டத்தை செய்திருக்கோம் சார். இதனூடாக சமூகத்துக்கு சார் ஒரு விழிப்புணர்வு வரும். நாங்களும் இப்படி பொருட்களை பதப்படுத்தி அதனூடாக வந்து நாங்க வருவாய் ஈட்டலாம்னு சொல்லி அதே நேரம் அந்த பிரதேசத்துல இருக்கின்ற சில பொருட்கள் சார் வந்து மேலதிகமா வீண் விரயமாகிறத நாங்க பார்த்திருக்கிறோம் சார். எனவே அந்த பொருட்களை நாங்க வந்து சார் உலர்த்தி அதை நாங்க சில நேரங்களை பவுடர் ஆக்கி சார் அதுக்குள்ள பேக் பண்ணி சார் சந்தையில விற்கலாமா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்கலாம்னு சொல்லி அதனூடாக சமூகத்துல சார் எதிர்காலத்துல பல்வேறு மாற்றங்கள் வரும் அல்லது சமூகம் தன்னுடைய பொருளாதார ரீதியில சுயமாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வழி ஏற்படுங்கிற அபிப்பிராயத்தை சார் பாடசாலையில கொடுக்கறதனூடாக சார் எதிர்காலத்துல தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தொழில் வாய்ப்புல பிள்ளைகள் இடர்படுறது அல்லது பாடசாலை காலத்துக்கு பின்பதாக பிள்ளைகள் வந்து வீணை வெறுமனா போறதுங்கிறது இல்லாம சார் இப்பொழுதே அவர்கள் பாடசாலை ஊடாக ஒரு முன்மாதிரி ஏற்படுத்தலாங்கிற அபிப்பிராயத்துல சார் இப்பொழுது வந்து
அதையும் நாங்க யோசிக்கிறோம் சார். ஐஎம்எட்டுடைய பேர்லயே ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு தான் எங்களோட அபிப்பிராயமா இருக்குது. சில சில உதாரணமா சார், அன்றைக்கு நாங்க ஒரு ப்ராடக்ட் நாங்க வெளியிட்டோம், சாருக்கும் அதை கையளிச்சோம். சாரும் சில ஆலோசனைகள் சொன்னார். அந்த அப்படியான பொருட்களை உற்பத்தி செய்யறேன்னா நாங்க சில தரமான விடயங்களை பார்க்கணும், அதுக்கு பல்வேறு விடயங்கள் நாங்கள் அவதானிக்கிறோம், சில ஆலோசனை வழங்கி இருந்தார் சார். நான் நினைக்கிறேன் சார், ஒன்று இந்த ஐஎம்எட்டும் உணவு திட்டத்தை சிக்கனம் நாங்க பெற்றோருக்கு அறிவிக்கிற அதே நேரம் அதனூடாக எங்களுடைய பிரதேசங்களை விளையிற மேலதிகமான பொருட்களை கொண்டு சார் அதை ஒரு விளைபொருளாக மாற்ற முடியுமாங்கிற ஒரு அபிப்பிராயத்தை பாடசாலை ஊடாக சமூகத்துக்கு கொடுக்கலாம்ங்கிற எங்களோட அபிப்பிராயத்துல சார் சில வேலை திட்டங்கள் செய்துட்டு போறோம் சார். அது சில சவால்கள் இருக்கு சார், அதுகளை எதிர்காலத்தில் நான் நிவர்த்தி செய்யணும். அந்த உலர்த்துறதுக்கான சில உபகரணங்கள் நாங்கள் வாங்க வேண்டியிருக்கு சார், அரைக்கிறதுக்கான சில உபகரணங்கள் வாங்க வேண்டியிருக்கு, தரச்சான்றிதழ் பெற வேண்டிய பல்வேறு தேவைகள் இருக்குது. எனவே சார் பாவம் சார், எதிர்காலத்தில் சார் நிச்சயமா சார் ஒரு ஐஎம்எட்டுடைய ஒரு முன்மாதிரி செயற்திட்டமாக இலங்கையில் இதை நடைமுறைப்படுத்தலாங்கிற என்னோட அபிப்பிராயம் இருக்கு சார். தேங்க்யூ சார். நன்றி. நான் சும்மா உங்களை கேள்வியோட கேட்டேன். நான் உங்கள்ட்ட இவ்வளவு விஷயம் இருக்குமென்றது நான் அறியல. ஆனா ஒரு விஷயம் உங்களை பெரிய அறிஞ்சுன்னா, முரளி என்ன சொல்லியிருந்தவர், நீங்கள் ஒரு அதிபர்ன்றதை தாண்டி ஒரு சமூக அக்கறையோட பயணிக்க ஒரு நபராக தான் சமூகத்துல பார்க்க போறீங்க. அப்ப நீங்கள் கொண்டு வர செயற்பாடுகள் சமூகத்துல நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த சமூகத்துல அந்த பாடசாலை சுற்றாடல உங்களுக்கு சொல்லி ஒரு தனித்துவமான ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள் மத்தியில. அப்ப உங்களால கொண்டு வரப்பட்ட செயற்பாடுகள் மக்களாலே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வாறான இந்த அதிபர்மார் பாடசாலையை தாண்டி சமூக ரீதியிலையும் சிந்திக்கணும்ன்றதும் இந்த காலத்தின் தேவை. காலங்காலமாக இந்த மலைய சமூகத்தின் வளர்ச்சி நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கோம். இப்ப அண்மை காலத்துல மலையகத்தின் வளர்ச்சி அசுர வளர்ச்சி. காரணம் ஆளுமமிக்க இளம் அதிபர்மார் வந்தால் மாற்றம். இந்த மலையகத்தின் கல்வி வளர்ச்சி பெருமளவுக்கு இந்த வடக்கு கிழக்கோட சவால் ஒரு அளவுக்கு வளர்ந்து கொண்டு வருதுன்னு சொன்னா, அந்த பிரதர் ஆளுமமிக்க துடிப்பான ஒரு அர்ப்பணிப்பான அதிபர்மார் ஆசிரியமா உருவாகி இருக்கிறீங்க. இப்ப நிச்சயமா நீங்க கல்விக்கு மேலதிகமாக சமூகத்திலேயும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற காலத்துலதான் நின்று நிலைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு வளர்ச்சியை நீங்க அடையலாம். அப்படி அவ்வப்போது வளர்ச்சி வாரதும் புறா கீழே போறதுமா தான் இருந்து கொண்டிருந்தது. இப்ப அந்த மாற்றம் வந்திருக்கிற சந்தோஷம், பாராட்டுகள் சார். நிச்சயமாக நாங்களும் உங்களால முடிஞ்ச அனுசரணைகள் ஒத்துழைப்புகளை பற்றி பிற கதைக்கிறோம் சார். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி சார். நன்றி. இதுல கருங்காலிக்குளம் டீச்சரா கை தூக்கிறீங்க, சொல்லுங்க டீச்சர். எனக்கு கதைக்கணுமா? என்னன்னு சொன்னா சார், நாங்க அந்த முரளி என்ன இடையில நின்றுட்டு போன் தொடர்பு இல்லாத மாதிரி அதுதான் கட்டா போயிட்டு என்னன்னு சொன்னாரு, முரளி என்ன நேரம் இல்லை சார், நான் இந்த வருஷம் இந்த மாதம் 10ஆம் மாதம் 3ஆம் தேதி பென்ஷன் ஓய்வு நிலைக்கு போற டேட் வந்துட்டு சார். ஆனா பொறுப்பான ஒரு ஆசிரியர்கிட்ட நான் அதை கையளிக்கிறேன், முறைப்படி அது நடைபெறும் சார், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அங்கட பெற்றோர்கள் இப்போதான் உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இந்த ஓயல் மாணவர்களுக்கான வகுப்புகள் தான் சார் இடையிடையே நாங்க தொடர்ந்து பார்த்துதான் கொஞ்சம் இந்த கல்வியில வீழ்ச்சின்னு சொன்னா அவங்களோட பாடசாலைக்குள்ளுக்கு வந்தாதான் படிப்பு, வழியால போனா படிப்பே இல்லை. அந்த 4ஆம் கூலி வேலை செய்கிற மக்களுடைய நிலப்பாட்டுல இந்த கல்வியை கொண்டு முன்வரி இல்லாம இருக்கு. மாலை நேர வகுப்புகளை தான் சார் போட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு வீதம் இந்த வருஷம் நல்ல ஒரு வீதத்தை நாங்க காணக்கூடியதாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் நடக்கிற எக்ஸாம்ல அந்த ரிசல்ட்ஸும் எங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய ரிசல்ட்ஸ் மிகவும் உன்னிப்பாக வளர்ச்சி அடையும். இந்த ஐஎம்எட்டு உணவு தான் அவர்களுக்கு கை கொடுக்கின்றது. இந்த வருஷத்துல இருந்து அந்த கல்வி நிலை மேம்பாடு அடையும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் சார். அப்ப அந்த முரளி தான் நான் சந்திக்க முடியாம போயிடு, அதுதான் கவலை. நன்றி. நன்றி அதிபர். உண்மையில இல்ல முக்கியமா நாங்கள் முதல்ல உங்களோட இந்த ஓய்வு காலத்தை நீங்க அறிவிச்சிருக்கிறபடியால் உங்களுக்கு அதுல எங்களோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்றோம். ஏனென்றால் இந்த கருங்காலிக்குளம் பாடசாலையில என்னதான் வளர்ந்து கொண்டு போனாலும் அதுக்கு வித்திட்டது உங்களோட காலத்துல நீங்கள் தான். திறன் வகுப்பறையா இருக்கலாம், அந்த கிணறு விஷயமா இருக்கலாம், உணவு திட்டமா இருக்கலாம், எங்களோட ஏற்பட்ட தொடர்பா இருக்கலாம். சில நேரம் எங்களோட ஏகப்பட்ட அழுத்தங்களை கூட நீங்கள்லாம் சமாளிச்சு திட்டத்தை கொண்டு போயிருக்கிறீங்க ஆரம்ப காலங்கள்ல. இப்போ உண்மையில அது சரியான ஒரு கிடைக்கக்கூடிய வசதி என்ன, நீர் மிகவும் தண்ணீர் தாகம், மற்றது எங்கட திறன் வகுப்புற பிரைமரி பிள்ளைகள் பக்கத்தாலும் கூட அந்த மினி பிசி வேலை செய்யுது சார். அப்படி எனக்கு வேலை திட்டம் உங்களோட ஐஎம்எட்டு மூலமாகத்தான் அப்படி மறைமுகமாக ஓடிக்கொண்டிருக்கு. நாங்க எடுத்து எல்லாம் அறிக்கைப்படுத்தி பார்த்தினா உங்களோட பக்கத்தால எங்களுக்கு உதவி கூடு என்றுதான் நாங்க பெரும்பாலும் நம்புறோம். இல்ல உண்மையில டீச்சர், நாங்கள் என்னதான் நாங்கள் ஒரு களிமண்ணத்தான் தாரோம். நீங்க அதை சிற்பமாக்குறதோ கரைய விடுறதோ உங்களோட கையிலான் இருக்குது. அப்ப நீங்க அதை சரியான முறையில பயன்படுத்தினா தான் உங்களுக்கு அந்த பயன் உண்மையா கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல நீங்கள் ஓய்வு நிலைக்கு போனாலும் அந்த ஓய்வு காலத்துக்கு பிறகு இந்த பாடசாலைக்கு உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு பங்களிப்பை செய்யுங்க டீச்சர். தொடர்ந்து எங்களோட பயணிங்கோ. இப்ப உண்மையில ஓய்வு காலம்ன்றது நீங்க சமூக சேவை செய்யறதுக்கும்
ஒரு காலம் உங்களோட ஓய்வு காலம் நல்லா இருக்க வேணும். மற்ற உங்களோட குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஆனபடியா எல்லாத்தையும் சமாளித்து டீச்சர் உங்களோட பயணம் தொடர வேணும். தொடர்ந்து நாங்களோட இணைஞ்சிருப்போம். இந்த குரூப்லயும் இருங்கோ. உங்களுக்கு ஐயமுட்டின் சார்பில் உங்களோட மனநிறைஞ்ச நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்றேன் டீச்சர். என்ன நன்றியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. என்ன அடுத்த பண்டத்தரிப்பு RCTMS 696 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹12.45. தற்போதைய கையிருப்பு ₹90,425. ₹90,426 தற்பொழுதைய பண்டத்தரிப்பின் கையிருப்பு. இதை விட பண்டத்தரிப்பு பாடசாலை கண்டு பிரத்யேகமாக வழங்கின ₹1,00,000 நிதி எங்கள்கிட்ட இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமான நிதி இப்போது நிலைமையில ₹1,90,426. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிதி இலகுவாக இந்த பாடசாலைக்கு அடையாளப்படுத்தப்படவில்லை. இந்த பாடசாலையில கடந்த கால செயற்பாடுகளும் நேர்த்தித்தன்மையை பார்த்து கிடைக்கப்பட்ட வெகுமதி தான் இது. இந்த பண்டத்தரிப்பு பாடசாலை எங்களோட முதல் நாள்ல இருந்து பயணிக்கிற ஒரு பாடசாலை. இப்போ மிகவும் அடைவு மட்டம் 0 இருந்து இன்றைக்கு வலயத்துல டாப் பள்ளிக்கூடத்துக்கா மாறி இருக்கு. அப்ப நிறைய அதிபர், ஆசிரியர், சமூகத்தின பங்களிப்பு ஊடாக வளர்ற பாடசாலை. அப்ப இந்த பாடசாலையின் ஊடாகவும் நிறைய மாற்றங்களை அயல் பாடசாலைகளுக்கும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்குது. அந்த வழியில இந்த பாடசாலை பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த பாடசாலையின் இன்னமும் ஒரு சிறப்பான விடயம், இந்த அலுவலக ஊழியர் இந்த உணவு திட்டத்தை நேர்த்தியாக முன்னெடுத்தார். அது இடமாற்றம் பெற்று போயிருக்கிறார். இருந்தாலும் கூட இதுவும் ஒரு முன்மாதிரியான செயற்பாடு. பெற்றோருக்கு மேலதிகமாக அலுவலக ஊழியர் வரும் இந்த முழு நேரமா அந்த அவர் அந்த படங்களை போஸ்ட் பண்ணுவார், என்னோட கண்டெக்ட் பண்ணுவார், சொல்ற விடயங்களை விளங்கி கொள்ளுவார். அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அதிபர் ஆசிரியர் வேலைப்படுக்கு மேலதிகமாக அந்த அலுவலக ஊழியர் தம்பி ரூபன் என்னோட அடிக்கடி கதைப்பார். என்ன சொன்னாலும் சரியா புரிஞ்சு கொள்ளுவார். அப்ப சரியான முறை திட்டத்தை உணவு வளங்களா இருக்கலாம், படம் போடுற விஷயமா இருக்கலாம், சமைக்கிற பாடசாலை தோட்டம் எல்லாத்திலும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. அவருக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஐயமுட்டின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்றோம். அவர் இடமாற்றம் பெற்றிருக்கிறார். திருப்பி அந்த பாடசாலை வருவார்ன்ற மாதிரி மேடம் சொல்றான். அது சந்தர்ப்பம் தெரியல. அவருடைய சேவையை நாங்கள் பாராட்டி கொள்றோம். மேடம், உங்களோட கருத்துக்கள்? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பண்டத்திருப்பதி ஜெசிந்தாவில் இந்த ஐயமுட்டின் செயற்பாடானது தொடர்ந்தும் ஒரு தொய்வின்றி முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. கடந்த வாரம் எமது அலுவலக ஊழியர் இடமாற்றம் பெற்று சென்றது எங்களுக்கு ஒரு மனவேதனையை தந்தாலும் நாங்கள் எங்களோட செயற்பாடில் எந்த தளர்வையும் கொண்டு வரவில்லை. ஏனெனில் அவர் போறது என்ற ஒரு தீர்மானம் வந்ததில இருந்து கிருஷ்ணா ஆசிரியரை அதை தன்னுடைய செயற்பாடுகளுக்கு பயிற்றுவித்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இன்று வரை நடந்து கொண்டு இருக்கின்றது. அதிலும் அதிகாலையில் எமது பாடசாலைக்கு வந்து ஐயமுட்டின் பாத்திரத்தை பார்த்துத்தான் புதிய பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறார். இன்று வரையும் அவற்றை செயற்பாடு அவ்வாறு தான் இருக்கின்றது. எனவே எங்களோட செயற்பாடு தொடர்ந்து நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தோட்டம் முன்னெடுத்திருக்கின்றோம். அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தி ஆரம்பிச்சிருக்கின்றோம். முரளியண்ணா எமது பாடசாலைக்கு தரிசித்த பொழுது எங்களோட ஐயமுட்டு 4வது வாரத்திற்கான பரிசளிப்பு விழாவினையும் பெற்றோர் சந்திப்பினையும் நான் ஏற்படுத்தி இருந்தேன். சந்தோஷமாக பெற்றோர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய அக்கறையை வெளிக்காட்டி இருந்தார்கள். அதே நேரம் முரளியண்ணா வந்த பொழுது எனது ஆரம்ப பிரிவு பாடசாலைக்கு ஒரு திறன் வகுப்பறைக்கான ஒரு செயற்பாடை நான் முன்னெடுத்திருந்தேன் என்று கூறியிருந்தேன். அவர் என்னுடைய பங்களிப்புடன் தானும் இணைந்து எங்களுக்கான அந்த ஒரு திறன் வகுப்பறையை நிறுவுவதாக சொல்லி இருக்கிறார். இந்த இடத்திலே ஐயமுட்டனுக்கும் விசேஷமாக முரளியண்ணாக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. நன்றி அதிபர், உங்களோட கருத்துக்களுக்கும் நன்றி. தொடர்ந்து செயற்பாடு அதான் சொல்ல வந்தேன். இப்போ அந்த இடைவெளி இல்லாமல் இந்த அவர் இடமாற்றத்துக்கு பிறகு திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்படுறது பாராட்டுக்குரிய விடயம். இவ்வாறு திட்டங்கள் சரியான முறையில, அதாவது அதான் நான் சொல்ல முடியும், ஐயமுட்டுன்றது ஒரு குறியீடு. இப்போ இன்னைக்கு நான் இந்த செயற்பாடுல இருக்கலாம், முரளியன் இருக்கலாம், நாளைக்கு நாங்கள் இல்லாம விலத்தி போகலாம். ஆனா அந்த எண்ணக்கருவும் இந்த திட்டமும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றதான் எங்களோட நோக்கம். அப்ப உண்மையில நாங்கள் செய்கிறோம் இல்லை, நாங்க ஒரு சிஸ்டத்துல நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த செயற்பாடு தொடர்ந்து பயணிக்கணும். நாளைக்கு நாங்கள் இல்லாத காலத்திலையும், இந்த ஐயமுட்டு இல்லாத காலத்திலையும் இந்த திட்டம் இலங்கையில செயல்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய இணக்கம் எண்ணக்கரு. நாங்க ஒரு பரிச்சார்த்த திட்டமா தான் பார்க்கிறோம். அங்கங்க நாங்க பரிச்சார்த்தமா செயற்படுத்துறோம். இதை பின்பற்றி எங்களிடத்தான் பெறணும் இல்லை, இதே மாதிரி மற்ற சுயமாக கூட செய்யலாம்.
இப்ப கண்டிப்பா ஐயமுட்டன் நிர்வாகத்துல வந்தா இப்படி கஷ்டப்படணும் மாட்டு இல்ல, நீங்களே செய்யலாம் கூட முடிஞ்ச விஷயங்கள். அதுதான் சொல்றோம். பாராட்டுகள் டீச்சரா, தொடர்ந்து பயணிப்போம். அடுத்தது மட்டக்களப்பு தீலவட்டை GTMS 1229 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த புள்ளிவரம் சரியான்னு பார்க்கணும் சார். 1229. ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 90 தற்பொழுதைய கையிருப்பு 3270 ரூபாய். இப்ப இந்த பாடசாலை தீலவட்ட பாடசாலையில தேவரான் சார் நீங்களா பொறுப்பா முழு செயற்பாடை செய்றீங்கள். சிறப்பான செலவு கட்டுப்பாடுகளும் தெளிவான பதிவுகளும் தொடர்பாளரும் பாராட்டுகள் சார். இந்த பள்ளிக்கூடத்துல தொகை சரியா சார்? 1229. ஆம் சார். ரைட், ஓகே, சரி என்ன சரி சார். இந்த திட்டத்தில் இப்ப உங்களுக்கு ஏதாவது சவாலா இருக்கா சார்? அல்ல புதிய அந்த நடைமுறையா கொண்டு வாரீங்களா? இலகுவா இருக்கா? அப்படி சார் இருக்குது பள்ளிக்கூடத்துல? ஆம் சார். இந்த 2 வாரத்துல ஒரு புதிய நடைமுறை உண்டு சார். எங்களோட ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு சத்துணவை வழங்குறவங்கள்ட்ட இந்த உணவை சமைச்சு தர சம்பந்தமாக நான் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க அவங்க தொடர்ச்சியாக அந்த சமையலை நமக்கு செய்தறதுக்கு ஓமன்னு சொல்லி இந்த 9 நாள்ல 7 நாள் நான் உணவு வழங்கியிருக்கிறேன். அந்த 7 நாளும் அவங்க தான் சமைச்சு தந்தவங்க. அந்த குடும்பத்துல 4 அங்கத்தவர்கள். அந்த 4 அங்கத்தவர்களும் இந்த சத்துணவு சமைக்கிற சமையல் அறையிலேயே இந்த சமையலை செய்யறாங்க. அப்ப எனக்கும் பக்கத்துல இருக்கிற நாடி அதை நடைமுறைப்படுத்துற மிக இலவா இருக்கு. அந்த ஒரு சைட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போகுது சார். சமையலுக்கு பெற்றோர் ஒழுங்கமைக்கிற சைட் எனக்கு ஃப்ரீயா இருக்குது. அப்ப அதுலயும் சார் இன்னொரு விடயத்தையும் கவனமா இருங்க. இப்ப அவ சமைக்கிறது நல்ல விஷயம். ஆனா திடீரெண்டாவ தாங்கள் சமைக்க மாட்டோம்னு நிப்பாட்டுக்க திட்டத்துல விட்டு கனதூரம் வெளியில போடுவீங்களா? ஏன்டா பெற்றோரை நீங்களை கண்டபடி விட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பெற்றோரை வந்து சமையல் செய்யற இடத்துல அவைக்கு ஏதாவது உதவி செய்ய பங்களிப்பு செய்ய முடியுமோன்னு பாருங்க. ஏனண்டா இதுல 100% நீங்க பெற்றோரை விலத்தி வெளியில விட்டுட்டு செய்ய இப்ப திட்டம் ஓகே, நல்லா போகலாம். ஆனா நாளைக்கு இந்த சமைக்கிற கண்ட்ராக்ட் மாறிக்கியோ அது சமையல் செய்கிறாக்கள் அல்ல பின்வாங்கிக்கியோ பெரிய ஒரு இடைவெளியை கொண்டர பார்க்கும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு அவைக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி குறைஞ்ச ஒரு பெற்றோரா போய் அவைக்கு சமையல்ல சில கடமைகளை செய்யறதுக்கான ஏற்பாடை தொடர்ந்து வச்சு கொண்டிருங்க சார். சாதகமா இருக்கிறதுக்கு அது காரணம் சார், அந்த அரசினுடைய சத்துணவு திட்டத்துக்குரிய கோஆர்டினேட்டராக நான் தான் இருக்கிறதால அப்ப அவங்களோட ஒரு உறவு ஒன்று எனக்கு இருக்குது. அவை அதை இந்த வருடம் பூராக நிச்சயமா கொண்டு போகலாம். நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு பெற்றோர் 2 பெற்றோரையும் அதுக்குள்ள சம்பந்தப்படுத்துறது கொண்டு போங்க. மற்ற அந்த சமைக்கிறது அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வீடு என்ன அந்த வெளியோட. அப்ப சாப்பாடு பக்கத்துல. ஓகே, வெரி குட் சார். அப்ப மற்றபடி இல்லாம ஓகே என்ன சார் உங்களுக்கு? ஓகே, நன்றி சார், நன்றி. அடுத்தது புது பள்ளிக்கூடம் பெட்டில் வெத்த பாசாராயில இருக்கிற பள்ளிக்கூடம் பெட்டில் வெத்த பாடசாலை 871 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபா 20. தற்பொழுத கையிருப்பு 0. அதை பற்றி இப்படியே கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் நான். இப்ப பெட்டில் வெத்த பாடசாலை இணைஞ்சிருக்கீங்களா இதுல? பெட்டில் வெத்த இருக்கு சார். நிரோசன் சார் எந்த பேர்ல இருக்கு உங்களுக்கு தெரியுமா? பெட்டில் வெத்த அன்மியூட் பண்ணணுமா? பட்டவத்து. ஓகே, இருக்கிறீங்களா? இல்லையண்டா கதைச்சு பிரியோசனம் இல்லை. ஓகே, க்ளோஸ் பண்றேன். கொஞ்சம் விஷயங்கள் கதைக்க வேண்டிய இந்த பள்ளிக்கூடத்துல கணக்கறிக்கைகள் செயற்பாடுல அவைக்காதான் கூட அந்த விளக்கத்தையே சொல்லி கொடுத்தேன் நான். சரி, ஓகே, அவை இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்தது புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் 692 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபா 17. தற்பொழுதைய கையிருப்பு 13,885 ரூபாய். புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் சார் டீச்சர் இருக்கிறீங்களா? அதிபர் இருக்கிறேன் சார். முரளி சாருக்கும் ரூபன் சாருக்கும் காலை வணக்கம் சார். அதோடு இணைந்த ஐயமுட்டின் உடைய சகல உறுப்பினர்களுக்கும் நன்றி. எங்களோட பாடசாலையில சார் இப்ப ஐயமுட்டின் செயற்பாடு சுமுத்தா போய்கொண்டிருக்கிறது. அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர்றது. இதுல நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி சார். எங்களுடைய அந்த புலமை பரிசில் பரீட்சையில சார் 100% சித்தியை நம்ம பாடசாலையில 10 மாணவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். அதுல 10 மாணவர்களும் பாஸ் பண்ணிக்கிறாங்க சார் 70% வெட்டுப்புள்ளிக்கு மேல. அதே போல கட் அவுட் வெட்டுப்புள்ளி 3 பேர் கட் அவுட்டையும் தாண்டி இருக்கிறாங்க சார். இதுல விசேஷம் என்னன்னா 6 பேருக்கு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் சார். இன்னொருவருடைய தயவிலையும் பொம்மையிலையும் இருந்து வாரவங்க தான் சார். அதுல 3 பேர் கட் அவுட்டை தாண்டி இருக்கிறாங்க சார்.
அது பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் சார். இது இவங்களுடைய ஊக்குவிப்பில் ஐஎம்எட்டினுடைய செயற்பாடும் இணைந்திருக்குது. ஏனென்றால் அந்த பின்னர கிளாஸ் நடக்கிற பொழுது, ஆஃப்டர் கிளாஸ் நடக்கிற பொழுது இந்த சாப்பாட்டில் அவங்களுக்கும் அதில் பகிர்ந்து கொடுக்குற ஒரு செயற்பாடும் இருக்கு சார். அதே போல எங்களுடைய பாடசாலையில் இந்த முறை நடந்த சீனியர் டிராமா ஆங்கில போட்டியில மாவட்ட நிலையில முதலாவது பெற்று மாகாணத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கு சார். அது அவ்வளவும் செகண்டரி ஓயலுக்குரிய ஆக்கள். அவங்களுடைய செயற்பாட்டிலையும் இந்த ஐஎம்எட்டினுடைய இந்த பங்களிப்பு, உணவு பங்களிப்பு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு சார். அந்த வகையில் இது ரெண்டும் நம்ம பாடசாலை நடந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியான விடயம். அது இந்த உங்களுடைய இந்த செயற்பாடுகளின் ஊடாக இடம்பெற்றதுன்ற ஒரு சில பங்குகளும் இருக்கு சார். தொடர்ச்சியாக எங்களை பாடசாலை தொடர்ச்சியாக இந்த செயற்பாட்டில் முன்னெடுத்து செல்லும் சார். ஏற்கனவே முரளி சாரும் வந்தவர், ஆனால் நான் அவரை சந்திக்க கிடைத்தது. ஆனால் பாடசாலைக்கு வருவதில் சில இடர்பாடுகள் இருந்தது சார். சந்தோஷம் சார். தொடர்ச்சியா போகும் சார். நான் அதுக்குரிய செயற்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சார். நன்றி சார். உண்மையில நன்றி. உங்களோட பாடசாலை மிக சவால் இருக்குன்னா இதுல நாங்க பெற்றோரை பற்றி கதைக்கிறோம். உங்களோட பாடசாலை சூழல் இல்லா பிள்ளைகள் கூட. அப்ப இல்லா பிள்ளைகளையும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை தான் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார், தெரியும். இருந்தாலும் கூட இந்த அர்ப்பணிப்பான சேவை தான் இந்த வெளிப்பாடு. ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்றதுக்கெல்லாம் அது மற்ற முன்னேறி கொண்டு போறது உங்களோட முயற்சி, உங்களோட செயல்பாடு பாராட்டுறோம். உங்களுக்கான திறன் வகுப்பறையும் காலக்கிரமத்துல நாங்க கொண்டு எல்லாம் செய்து முடிக்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்தது ஐஸ்லேபி பண்டாரவட 529 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 கீழ முதலாவது பள்ளிக்கூடம் ₹9.61. தற்பொழுதைய கையிருப்பு -1128 ரூபாய் 28 சதம். இந்த பாடசாலை என்ற செயற்பாடுகளும் சிறப்பான இருக்கிற பள்ளிக்கூடம். மேடம், டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா இதுல? இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். எப்படி டீச்சர் உங்களோட செயற்பாடு இருக்கு? இப்ப வளமே போல நார்மலா போய்கிட்டு இருக்கு சார். எந்த பிரச்சனையும் இல்லை சார். எங்களுக்கு பெரிய சந்தோஷம் முரளி சார் வந்தது. இந்த ஓ லெவல்ல நல்ல பெருபேர் எடுத்த பிள்ளைகளை வாழ்த்தக்கூடிய கௌரவிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று எங்களுக்கு கிடைச்சது. அது சாரினூடாக செய்ய கிடைச்சது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். மற்றபடி திட்டம் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை சார். நல்லபடியா போய் கொண்டிருக்கோம். நன்றி மேடம், நன்றி. உண்மையில உங்களோட செயற்பாடும் ஒரு திருப்திகரமான ஒரு பள்ளிக்கூடம். என்னடா பள்ளிக்கூடம் மாதிரில ஒரு வீடு மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களோட பாடசாலை அந்த சேவை தேவை என்றபடிதான் உங்களுக்கு அந்த இடமாற்றமும் இது ஒரு வழியாக தடப்பட்டிருக்காங்க டீச்சர். அப்படிதான் நினைக்கிறேன் சார். சமூகத்தின் ஒரு வேண்டுதலாக கூட இருக்கலாம். நீங்க வேணும்ன்றது சமூகத்தின் ஒரு வேண்டுதலாக, கடவுள வேண்டுதலாக கூட இருந்திருக்கலாம். நல்ல விஷயம் அது. உங்களோட பக்கத்துல கவலையா இருந்தாலும் உங்களோட பக்கத்துல சந்தோஷம் நீங்க இருக்கிறீங்க தொடர்ந்துன்றது எங்களுக்கு கவலைப்படல சார். கடவுள் எதை கொடுத்தாரோ நல்லதுக்கு தருவான்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு அந்த சூழ்நிலை தெரியுமாண்டபடியா நான் யோசிச்சேன். எனக்கு தெரியும் தானே அந்த சூழ்நிலை. அப்ப நான் நினைச்சேன் நான் எனக்குள்ள. ஓகே, நல்ல விஷயம். தொடர்ந்து கூட பணி தரப்பா இருக்கட்டும் டீச்சரா. நன்றி. தேங்க்யூ. அடுத்த முள்ளிப்பொத்தான ட்ரிங்கோ, முள்ளிப்பொத்தான விக்னேஸ்வரா 398 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹9.46. தற்பொழுதைய கையிருப்பு ₹1369. முள்ளிப்பொத்தான சார் இருக்கிறீங்களா? அதிபர் ஆசிரியர் இருக்கிறீங்களா? ஓகே சார். உங்களோட பள்ளிக்கூடத்துல இப்ப செயற்பாடு நீங்க ஒரு கிட்டடியில வந்தான்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா உங்களோட செயற்பாட்டின் விவரங்கள், கணக்கறிக்கைகள் எல்லாம் பார்க்க மிகவும் சிறப்பா இருக்கிறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தொடங்கி 2-3 மாதம் இல்ல செலவு கட்டுப்பாடு 10 கீழே கொண்டு வந்துட்டீங்க. நேர்த்தியா எல்லா செயற்பாடும் இருக்கு. நல்ல டீம் ஒர்க் கொண்டு இருக்கு. அது எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பா இருக்கு. ஒரு விஷயம், அந்த கணக்கறிக்கை படிவங்கள் நேரடியா குரூப்லயே போடுங்க சார். எனக்கு போட பதிவை குரூப்புக்குள்ளால போடுங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும், உங்களோட டீச்சர்ஸுக்கும் தெரிய வேணும் என்ன கணக்கறிக்கை போகுது. இப்ப நான் அதுல மாத்துறதை விட நீங்களே குரூப்ல போடுங்க சார். அதை மற்றது ஐஎம்எட்டும் தொடர்பான என்ன தொடர்பாடலும் குரூப்ல செய்யுங்க. அப்ப நாங்கள் போடுற தகவல் எல்லாரும் பார்க்கக்கூடிய குரூப் மெயின் ஐஎம்எட் இல்ல, உங்களோட பள்ளிக்கூடத்துக்கான ஐஎம்எட் குரூப்பா முள்ளிப்பொத்தான ஐஎம்எட் குரூப்ல. மற்றபடி சார் என்ன சவால் இருக்கு, என்ன முன்னேற்றம், என்ன சந்தோஷமான விடயங்கள்? இப்ப நல்ல ஒரு டீம் பேக் போய் கொண்டிருக்கு சார். இப்ப புதுசா ஒரு டீச்சர் ஒன்று இணைஞ்சிருக்கிறார். அதுல அவர் சிறந்த ஒரு திட்டமிடல் அடிப்படையில இந்த ஏற்கனவே நடைமுறையை பார்த்து கொஞ்சம் புது புது ஒழுங்கமைப்புகளை கொண்டு போறதோடாக பெற்றோருடைய வரவும் அதிகரிச்சிருக்கின்றது. நாளான உரிய நேரத்துக்கு வாரது, கறிகள் 2-3 கொடுக்கறது அப்படி இருக்கு சார். அந்த ஆசிரியர் குறித்த
டான்ஸ் பாட டீச்சர் ஒருத்தவங்க யசோதினின்னு சொல்லி மிஸ்ஸஸ் யசோதினி சிறப்பான ஒரு முன்னேற்பாடு இப்ப செய்து கொண்டு போறாங்க சார். நன்றி. மற்ற உங்களோட பள்ளிக்கூடம் வந்து ஒரு வீடு தானே, சின்ன குட்டி கிராமம், கொஞ்சம் பேர், அப்போ ஒரு நல்ல சமூக உறவு இருக்கு. மற்ற அந்த சாப்பாடு வந்து பெற்றோரும் சாப்பிட சொல்லுங்க. என்ன இப்ப சமைக்கிற பெற்றோருக்கும் சாப்பிட்டு தான் கொடுங்க. நீங்க எல்லாரும் அதுலயே ஆசிரியர், அதிபர், சமைக்கிற பெற்றோர், பிள்ளைகள், இது ஒரு குடும்பம் மாதிரி. பள்ளிக்கூடங்கள் வந்து ஓகே நாங்கள் சார். பார்க்கிற ஒரு 2வது வீடு மாதிரி தான். அப்ப அப்படி இருக்கிறதான் உங்களுக்குள்ள சரியான ஒரு உறவும் பெறும். பாடசாலைக்கான ஒரு ஒரு தொடர்பு வந்து சமூகத்தோட இறுக்கமா இருக்கும். அது சரியா செய்யறீங்க, தொடர்ந்து செய்யுங்க. அப்படிதான் சாப்பிட்டு தான் போறவங்க சார். அப்படி வெரி குட். என்ன கடவுளையா கறிகள் மீதி பட்டாலும் கொண்டு போறவங்க. வேற கூட அந்த கிச்சன் செய்யறதுக்கான காசு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. என்ன அந்த கிச்சன்கள் பில்டிங்களுக்கு கட்டத்துக்கான சார் ஒதுக்கப்பட்டு வேலை நடக்குது. நடக்குது. அது முடிய இன்னும் சிறப்பா இருக்கும் சார். பாராட்டுங்களா. நன்றி நன்றி சார். சார். நன்றி நன்றி. அடுத்தது மடுசீமை தமிழ் மகா வித்தியாலயம் 789 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹6.37. மிக சிறப்பான செலவு. 10க்கு கீழா நிற்கிறீர்கள். தற்பொழுது கையிருப்பு -615. இப்ப மடுசீமை பாடசாலை முறையான விஜயமணினபடியா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தவர் சார். இப்ப கூட பள்ளிக்கூடத்துல ஐஎம்ஓட்டின் செயற்பாடு சம்பந்தமா என்ன சார் நீங்க கருதுறீங்க? சார், ஐஎம்இட் தொடர்பாக கருதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். சிறப்பாக இயங்குது. ஆசிரியர்கள் சிறப்பாக பங்களிப்பு செய்யறாங்க. மாணவருடைய உத்வேகம் மாலை நேரத்துல படிக்கிறதுக்கா இருக்கட்டும், விளையாட்டு போட்டியில ஈடுபடுறதா இருக்கட்டும், சிறப்பாக போய்கிட்டு இருக்கு சார். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு சார். நீங்க பள்ளிக்கூடத்துல மீன் எல்லாம் வளர்க்குறீங்க என்ன சார்? சார் அதுக்குரிய ஆரம்பிச்சிட்டோம் சார் வேலைகள் எல்லாம். வித்தியாசமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கான்னு சொன்னவர் நீங்களும் சொன்னீங்க. சந்தோஷம் சார். ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு. ஏனென்றா அந்த வலயத்துல உங்களுடைய பள்ளிக்கூடத்தின செயற்பாடு மற்ற ஆட்களுக்கு ஒரு தனித்துவமா இருக்கும். ஏனென்றா நீங்கள் வந்து இன்னும் ஒரு சமூகத்தோட போட்டி போட்டு தான் இந்த கல்வி தளத்துல பயணிக்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு வழியில நீங்கள் வித்தியாசமா இருந்தா தான் வலயத்துல நீங்க தனித்துவமா தெரிய வருவீங்க. அப்ப அதுக்கு ஐஎம்ஓட்டினும் ஒரு வழியாக இருக்கலாம் சார். முயற்சியா சரியா செய்யுங்க சார். பாராட்டுகள். மற்ற சிறப்பான செலவு கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. ஒரு உங்களை பத்திர ஒண்ணும் இல்லை சார். எல்லாம் சரியா இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ. அடுத்த கிளிநொச்சி செல்வா நகர் GTMS 862 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹5.25. தற்பொழுது கையிருப்பு ₹7,023. கிளிநொச்சி செல்வா நகர் GTMS டீச்சர்ஸ் சார் இருக்கிறீங்களா? செல்வா நகர் GTMS. ஓகே. அடுத்த பல்லேகல வாணி தமிழ் மகா வித்தியாலயம் 302 மாணவர்கள். ₹4.50. ₹5 கீழே வந்த முதல் பள்ளிக்கூடம். ₹4.50 ஒரு மாணவருக்கான செலவு. தற்பொழுதைய கையிருப்பு ₹14,994. பல்லேகல வாணி வித்தியாலயம் பாடசாலை சார்பில் சார் டீச்சர் இருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். அதிபர் இருக்கேன் சார். ஓகே, நன்றி சார். இணைஞ்சதுக்கு உண்மையில கூட பாடசாலையில ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கீங்கன்னா அந்த கோரிக்கை நாங்க ஏற்று அதுல அப்ரூவல் தந்திருந்தாங்க. அந்த செயற்பாடை நீங்க முன்னெடுங்கோ. மேற்கொண்டு இந்த உணவு வழங்கல் செயற்பாடு மிக சிறப்பா இருக்கு சார். பாராட்டுகள். இதுல உங்களுக்கு இப்ப ஏதாவது சவால் அல்லது ஏதாவது புது திட்டங்கள் ஏதாவது நடைமுறை இருக்கா சார்? இல்ல சார், சவால்னா ஒன்றும் இல்ல. சமூகத்தோட பங்களிப்பும் பெற்றோரோட பங்களிப்பும் மிக சிறப்பாக காணப்படுது. அன்னைக்கு முரளி சார் வந்தோடனே பெற்றோருடன் கலந்துரையாடினார், ஆசிரியர்களோடையும் கலந்துரையாடினாங்க. எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு திறன் வகுப்பறை செய்து தருவதாக முரளி சார் கூறினார். அது மட்டும் இல்லாம இந்த ஐஎம்இட்டின் பொறுப்பாக 3 ஆசிரியர்கள் இருந்தாலும் அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக பங்களிப்பு செய்யறாங்க. ஒரு நல்ல டீம் ஒன்று இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். இல்ல உங்களோட பதிவுகளை பார்க்க எங்களுக்கு தெரியுது. அதில் செயற்பாடு சிறப்பா இருக்கான்னு சொல்லி அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றவங்களோட சில தேவைகளும் நாங்கள் நிறைவு செய்யறதுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறோம். அது செயற்பாட்டை முன்னெடுங்கோ. அடுத்த முறைக்கு செய்யலாம் பார்த்து கணக்க முடிச்சு விடுறோம் சார். ரெண்டாவது வந்து இந்த பதிவுகளை நீங்களும் சார் எல்லாம் குரூப்புலேயே இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் குரூப்புக்குள்ளேயே போடுங்க சார். இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் குரூப்லயே சேவ் பண்ணுங்க. மற்ற நீங்க ஃபார்மேட் தான் மாத்தி வச்சிருக்கீங்களா ஐஎம்ஓட்டின் அந்த கணக்கு படிவத்தை? இல்ல சார், அதே மாதிரி தான். அதே படிவமே சரியா? ஓகே ஓகே சார். நன்றி சார். உங்களுக்கு தேவையான நிதியை அனுப்பி வைக்கிறோம். அடுத்தது மன்னர் மருதமடு 941 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹2.98. தற்பொழுதைய கையிருப்பு ₹2,295. தட்சிணா மருதமடு பாடசாலை சார்பில் இருக்கிறீங்களா டீச்சர் சார்?
குட் மார்னிங் சார். ஆம் சார். மார்னிங் நன்றி கொண்டாங்க. நன்றி. இந்த பாடசாலை நீங்க தொடர்ச்சியாக உங்களோட பாடசாலையில உணவு திட்ட செயல்பாடு எப்பவும் 5 ரூபாய்க்குள்ளா இருக்கிறது. இந்த ஒரு 2 ரூபா 98 எப்படி உங்களால சாத்தியப்படுது தொடர்ந்து இந்த நிலையில வச்சு கொண்டிருக்கிறாரு? எப்படி என்றா சார், நான் ஒரு கிழமைக்கு முதலே டைம் டேபிள், அதாவது ஒரு மாதத்துக்கான டைம் டேபிள் போட்டுருவோம் எல்லா கிளாஸுக்குமே. போட்டு டீச்சர்ஸுக்கு தான் சொல்றது திங்ஸ கொண்டு வாங்க. ஏன்னா எப்படி நாங்க பூச்சியத்துலதான் தொடர்ந்து காட்டி கொண்டிருந்தோம். இப்பதான் அந்த 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லி வேறது. அப்ப எங்கட அச்சீவ்மெண்ட் வந்து அந்த 0 காட்டணும். அப்ப சமூகத்துல பங்களிப்பு இல்லாட்டி பேரண்ட்ஸ்ட இது இருந்தாதான் நாங்க அந்த 0வை கொண்டு அந்த 0 தான் எங்கட மெயினா இருக்கும். பிரின்சிபல்டையோ எங்கடையோ 0 இருக்கணும். அப்ப அப்படிதான் சொல்லி இருக்கிறது. அப்ப டீச்சர்ஸ்மாருக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து குரூப்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொண்டே இருப்போம். ஒரு கிழமைக்கு முன்னுக்கு இருந்து திங்ஸ கொண்டு வாங்க, திங்ஸ கொண்டு வாங்க, திங்ஸ கொண்டு வாங்க. பிறகு என்ன செய்தோம், ஒவ்வொரு கிளாஸுக்குமே இப்ப நாங்க 8 கிலோ அரிசி போடுறது. அப்ப 160 170 பிள்ளைங்க 8 கிலோ அரிசி நாங்க போட்டுதான் கொடுக்கறது. டிவைட் பண்ணணும் சார். குரூப்பா அது கிளாஸுக்கையே 4 குரூப் இருக்கு. இப்ப தட்சிணாமிர்தமோட பாடம்பிட்டி குளத்தடி டீம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்றது. டிவைட் பண்ணி போட்டு அதுக்குன்னு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு பேரண்ட்ஸ ஹெட்டா விடுறது. ஹெட்டா விட்டு போட்டு அவங்களே அந்த திங்ஸ கலெக்ட் பண்ணி சமைக்கிற மாதிரிதான் கொண்டு வர்றது. அப்ப அதனாலதான் இந்த குறைவான இது காட்டக்கூடியதா இருக்குது. நன்றி. உங்களோட பள்ளிக்கூடத்துல எங்கட தகவலின் படி உங்களோட பள்ளிக்கூடம் வந்து ஒரு தனியார் காட்டுக்க தனியா இருக்கிற பள்ளிக்கூடம். இப்ப அங்க இருக்க கூட ஆசிரியர்மார் வந்து பள்ளிக்கூடத்திலேயே தங்கி இருக்கிறீங்க. எல்லாம் வெளி மாவட்டத்துல வந்து அங்கே இருக்கிறீங்க. அப்ப உங்களோட பள்ளிக்கூடம் ஒரு வீடு மாதிரி தான். ரெண்டாவது ஒரு விவசாய பிரதேசம், என்ன சுற்றாடெல்லாம் விவசாயம். அடுத்தது அந்த கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு காலத்திலயும் நெல்லு விலைக்கு ஒரு மூட்டை நெல்லு கொண்டே கோயிலுக்கு கொடுக்குறோம். என்ன அந்த கோயில் தலைவரோட நாங்க கதைச்சினாங்க. அவர் இந்த குரூப்ல வச்சிருக்கிறோம். இப்ப கோயில் தலைவரோட ஏற்கனவே நான் கதைச்சிருக்கிறேன். அவரே இந்த குரூப்ல வச்சிருக்கிறோம். அவருக்கும் விளங்கப்படுது. கோயிலுக்கு வர நெல் அரிசியில ஒரு பகுதியை பள்ளிக்கூடத்துக்கு எடுக்கலாம். அதான் எங்க அடுத்த நோக்கம். ஏன்னா கோயிலுக்கு ஒவ்வொரு வயல்காரங்களோட காசு, கோயிலன்றதும் பள்ளிக்கூடம்ன்றதும் சமூகம் தான். அடுத்த கட்டத்துக்கு அதை நீங்களும் கதையுங்க, நானும் கதைக்கிறேன். அப்ப கோயில் தலைவரோட நான் கதைக்கிறேன், நீங்களும் காய்ச்சி அந்த உதவி எடுங்கோ. அடுத்தது வந்து சிவனருள் அறக்கட்டளை இந்த ஃபார்ம் வந்து பக்கத்துல இருக்குது. உங்களுக்கு எதேச்சியா ஏதாவது தேவைப்பட்டா அவையும் உங்களுக்கு மேல உதவி செய்வேன். மேற்கொண்டு நீங்களும் பாடசாலை தோட்டத்துக்கு அவை ஏற்கனவே உங்களுக்கு உரபேக்கள் பசலைகள் எல்லாம் தந்திருந்தவை. தொடர்ந்து தோட்டம் செய்ய முன்னெடுங்க. என்னடா நீங்களும் அங்க இருக்கிறதால உங்களோட வீடு மாதிரி தான் தோட்டங்கள். அந்த தோட்டம் செய்ய முன்னெடுங்க. உண்மையா நீங்கள் இப்ப 292 சிறப்பான புள்ளி வரும். நீங்க உடஞ்சு கூச்சலா இருந்த நீங்கள் உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் காசு குறைவுதான். மற்றது என்ன முக்கியம், டீச்சர்ஸ் பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிடும். அது எந்த விதமான கருத்து முரண்பாடும் இன்னும் வேண்டாம். எல்லாரும் சமனா சாப்பிட்டு உங்களோட கற்றல் செயற்பாட்டா முன்னெடுங்க. நன்றி. அடுத்த பள்ளிக்கூடம் யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் 381 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 2 ரூபா 28. தற்பொழுது கையிருப்பு 5440 ரூபா. பொன்னாலை வரதராஜ பெருமாள் சார் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? பொன்னாலை வரதராஜ பெருமாள் பொன்னாலை வரதராஜ பெருமாள் அப்ப கதைச்சு பிரியோசனம் இல்லை. அடுத்தது விக்னேஸ்வரா ஹாப்டன். விக்னேஸ்வரா பதில விக்னேஸ்வரான்றது ஹாப்டனா? அதாவது நீ ஹாப்டன் என்ற பேரை பாவீங்க. எங்களுக்கு இல்ல பிரச்சனை இருக்கு பேர்கள்ல கரெக்ட். ஹாப்டன் தமிழ் மகாவித்தியாலயம் பாய்ப்போமா அந்த பேர் எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும். அப்ப ஹாப்டன் தமிழ் மகாவித்தியாலயம் 496 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 1 ரூபா. எனக்கு அதுல முதலாவது கொஸ்டின் இருக்குது. தற்பொழுதைய கையிருப்பு 15,030 ரூபா. நான் ஏற்கனவே இப்படி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன் குரூப்லையும் ஹாப்டன்ல. சார் முதலாவது எனக்கு தகவல் தேவை, இந்த 1 ரூபான்ற தொகை சரியா சராசரி செலவு? சரி சார். சரி சார். சரியா சார்? என்ன சார் சிட்டியா 1 ரூபாயில வந்து செலவு வர்றது? எக்ஸாக்ட்லி 1 ரூபா வந்தது. நீங்க ரவுண்ட் ஃபிகர் ஆகினீங்க? ரவுண்ட் ஃபிகர்ல போட்டுருக்கீங்க. அப்படி செய்யக்கூடாதா? சரியா தவிர்த்து கொள்ளும். முதலாவது ஏன்னா சிட்டியா ரவுண்ட் ஃபிகர் ஒரு அக்கௌண்டிங் ஒரு ஆடிட்டிங்ல நாங்க பாக்க அப்படித்தான் பார்ப்போம். ஒரு மட்டமா ஒரு தொகை முடியுதுன்னா கண்டிப்பா நாங்க ஆடிட்டிங் டீப்பா போவோம். நான் பேசிக்கலி நான் அந்த இருக்கிறதான் சொல்றேன். இப்ப தொகையை நாங்க பாக்க தெரியும். ரவுண்ட் ஃபிகர்ல முடியுதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருக்கீங்களா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சாட்டு அப்புறம் கீழே போய் பார்ப்போம். அது உங்களுக்கும் பொருந்தும். அதனபடியால் சிட்டியான தொகையை அக்யூரேட் தொகையை போடும் கொண்டு. ரெண்டாவது உங்களோட பதிவுல நீங்க என்ன கூகுள் ஃபார்ம் அனுப்பல, இது போட இல்லையா? மேனுவல் ஃபார்ம் மேனுவல் ஃபார்ம் போல சார், கூகுள் ஃபார்ம் மட்டும் தான் சார் போட்டு. அதான் பார்த்தேன். அப்ப இனிமேல் சார்
2ஆம் கிழமை மேனுவல் ஃபார்மை சார் நீங்க குரூப்ல போடுங்க. அப்போ குரூப்ல போடைக்க நீங்க சிலர் உங்களோட பிரின்சிபல் குரூப் டீச்சர்ஸ் குரூப் இருந்தால் அதுல நீங்க ஒரு ரிமைண்டர் போடுங்க. கணக்கறிக்க நீங்கள் மெசேஜ் போடுங்க. அதிபர் அதிபராக கதைக்கிறீங்க இதுல. இல்ல சார், சார் இருக்காரு சார். நான் அதுல ரைட், ஓகே. அக்டோபர் அப்ப 2ஆம் முறை நீங்க ரிமைண்டரோட உங்களுக்குள்ள உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வேற பழு இருக்கும், வகுப்பழு இருக்கும், கஷ்டம் தான். ஆனாலும் ஒரு மெசேஜ் போட்டு எங்களுக்கு மேக் ஷோ பண்ணுமோ 2 மணிக்கு 2 போவும் அனுப்பிட்டீங்களோன்றது. அப்ப என்னடா இப்ப இன்றைக்கு மீட்டிங் இருக்கிறபடியா கதைக்கிறோம். பட் அடுத்த கிழமை மீட்டிங் இல்லை. அப்ப நீங்க கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு போடாவிட்டா உங்களுக்கு நான் காசு போட மாட்டேன். எங்களுக்கு தெரியாது உங்களோட கணக்கறிக்க வெராட்டி. அப்ப உங்களுக்கு அடுத்த கிழமை நிதி இல்லைன்னு சொன்னா உங்களோட செயற்பாட்டுக்கு நெகட்டிவ் போடும். அவனுடைய கணக்கறிக்க சரியா இருக்கணும். நான் ஏற்கனவே ஆரம்பத்துல காய்ச்ச விஷயங்கள் உங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் சேர்த்து தான் கதைச்சேன் நான். அந்த பதிவுகள் செய்கிற முறையில நீங்க கணக்க படங்கள் போடாதீங்கோ, 4 படம் போடுங்க. அந்த படங்கள்ல நிறைய ஏற்கனவே இந்த டேட் ஒன்று இல்லையானு மார்க் பண்ணி போடுறான் நினைக்கிறேன் சார் குரூப்ல பள்ளிக்கூடத்துக்கு. சொன்னீங்க ஏதோ நடந்தது பள்ளிக்கூடத்துல. உங்களோட விவிடி அண்ட் சார் அந்த பேரை பாவிக்கிறீங்க. விவிடி அண்ட் நான் நிரோஷன் சார் குரூப் போடுறாங்க. அப்ப சார் இப்ப என்ன சொல்லுங்க சார். இப்ப திட்டத்துல உங்களோட நன்மதி பற்றி சொல்லுங்க சார். இப்ப நான் சொன்னவங்களுக்கு நிர்வாக தெளிவுபடுத்தல். இப்ப சொல்லுங்க சார், உங்களோட பள்ளிக்கூடத்துல இப்ப புது பள்ளிக்கூடம் நீங்கள் அண்மையில இணைஞ்ச பள்ளிக்கூடம். இப்ப உங்களுக்கு இந்த ஐயம்பூட்டன் திட்டத்தால நீங்க என்ன சவாலை எதிர்பார்க்குறீங்களா, என்ன சந்தோஷமா எதிர்பார்க்குறீங்க? சார் வணக்கம். வணக்கம். அற்பு சார், நான் சொல்றேன் சார் விஷயத்த. சொல்லுங்க. நான் அதிபர் இணைந்து இருக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த திட்டம் ஆரம்பித்த 2 வாரங்களிலேயே முரளி சார் அவங்க எங்களோட பாடசாலைக்கு வந்தது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் சார். ஏன்னா ஆரம்பத்திலே அப்படி வந்து பார்த்தது நல்லது. மற்ற சார் மிகவும் சந்தோஷப்பட்டிருந்தார். எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சமூகமும் வரை சந்தோஷத்துடன் வரவேற்றது சார். இந்த திட்டத்தை பொறுத்தளவில் சார் பாடசாலையில் இப்போ சார் ஏற்கனவே சொன்னது போல நிர்வாக ரீதியான சில குறைபாடுகள் இருந்தாலும் சார் திட்டம் மிகவும் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக போயிட்டு இருக்கு சார். எனக்கு பிரதானமாக எனக்கு விருப்பமான ஒரு விடயம், பிள்ளைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறாங்க சார். அந்த நல்லா திருப்தியா சாப்பிடுறாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சார். அடுத்தது இதுக்கு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துட்டு போறது முழுக்க இந்த ஐயமிட்டும் பாடசாலை கொடு சார். மிகவும் சிறப்பான முறையில் அந்த ஆசிரியர்கள் இணங்குகிறார்கள். அதுல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னன்னா சார், பாடசாலை சமூகத்தை சார்ந்த 2 ஆசிரியர்கள் இந்த பாடசாலையில கடமையாற்றுறதுனால அவர்களும் அந்த திட்டத்துல பிரதான உறுப்பினர்களாக இருந்து இந்த சமூகத்தை பாடசாலைக்கு கொண்டு வர்றதுக்கான வேலையை முன்னெடுப்பது எனக்கு சரியான இலகுவாக இருக்கு சார். பெரும்பாலும் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு 3:30 மணி 4 மணிக்கு வீட்டுக்கு போகல கேட்பேன், டீச்சர் எப்படி இன்னைக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய தியாக மனப்பான்மையான அந்த உழைப்பு உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். நல்லாவே போகுது சார். இப்போ முதற்கட்டமாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறதுனால பாடசாலையின் ஆசிரியர்கள் நிறைய உதவிகளை இது செய்துக்கிட்டு வராங்க. எங்களோட செலவுகளை குறைக்க இந்த மாதத்துல பெரிய அளவு காட்ட முடியாததுக்கான காரணம் சார், ஆசிரியர்களுடைய பங்களிப்பு மிகவும் உன்னதமாக இருக்கிறது. பேரண்ட்ஸும் சமைச்சு கொடுக்கறதுக்கு நிறைய உதவி செய்யறாங்க சார். ஆனா நாங்க எங்களுடைய விசேட திட்டமாக வச்சிருக்கிறோம் சார், ஒரு ஸ்டாண்ட் பை 4 பேர் சமையலுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எனி டைம் குறைஞ்சது 3 பேர் இருப்பாங்க. குறிப்பிட்ட பேரண்ட்ஸ் வராட்டி அந்த 3 பேர் அன்னைக்கு சமைச்சிருப்பாங்க. ஆகவே அது நாங்கள் ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது சார். உண்மையிலேயே சார் பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு திறன் வகுப்பறை எங்களுக்கு தாரதாக சொல்லியிருந்தார் சார். இதுவரைக்கும் எந்த சவால்களும் பெரிதா இல்லை சார். மிகவும் மகிழ்ச்சியோட இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் சார். நன்றி. உண்மையில சார் இப்ப முரளியண்ணா பார்த்து வந்த அப்புறம் நிறைய விடயங்கள் நாங்களும் அறியக்கூடிய இருந்தது. இதுல சிறப்புன்னு சொன்னா சார், உங்களோட அதி சிறப்பு என்னன்னு சொன்னா நீங்க ஆரம்பிச்சு 2 கிழமையிலேயே செலவு கட்டுப்பாடு ₹1 வச்சிருக்கிறீங்க. இது உண்மையா நடைமுறையில மற்ற பள்ளிக்கூடங்கள் நிலைக்கு வாரதுக்கு காலம் சென்றது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிச்சு 2 கிழமையிலேயே திட்டத்திற்கு ₹1 அவரேஜ் செலவு கொண்டிருக்கின்றது ஒரு பெரிய அபார முன்னேற்றம், அபார வளர்ச்சி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையில உங்களோட அதிபர் ஆசிரியர் சமூகத்தின் பங்களிப்புக்கு நாங்கள் தலைவணங்க. இப்ப நாங்கள் என்னென்னா சில விஷயத்த நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன், நிர்வாகத்தை நாங்கள் சரியா கொண்டு போனா தான் தொடர்ந்து தக்க வைக்கலாம். இப்ப இன்றைக்கு நல்லா இருக்கண்டு போட்டு நாங்கள் சில இடத்துல பிளெக்சிபிளா ஈஸியா விட்டால் எதிர்காலத்துல எங்களோட திட்டம் அது பிழையினப்படும். அப்ப நாங்கள் ஆரம்பத்திலேயே சில கடுமையான ஒரு நிலப்பாட்டுல நிர்வாகத்தை வச்சிருந்தமா இருந்தால் சீராக போகும். ஏன்னா பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண தொடங்க விட்டு இதுதான் சொன்னா சரியாக போகும். அதுல எந்த விதமான பிழையும் இல்லை. நான் சில விடயங்களை சுட்டி காட்டுறதுக்கான காரணம் ஒரு நிர்வாக ரீதியான தெளிவுபடுத்தல். நீங்களும் திட்டத்துல முதல் இணைஞ்ச பள்ளிக்கூடம்,
அப்போ உங்களுக்கு நிறைய விடயங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்க சந்தர்ப்பங்கள் குறைவு. அப்போ எதிர்காலத்தில் நாங்கள் இதில் நிவர்த்தி செய்து போய்க்க நீங்கள் ஒரு முன்னணியாக மாறலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாடுறீங்கள். நல்ல ஒரு அதிபர் ஆசிரியர் டீம் ஒர்க் இருக்குது, சமூகம் இருக்குது, தொடர்ந்து பயணிப்போம் சார். ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு செய்து கொண்டு தான் இருப்போம். உங்களை என்ன சொன்ன மாதிரி திறன் வகுப்பறை உங்களுக்கான உரிய காலம் வரைக்கும் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் ஒரு வழி சமைப்போம் சார். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் இருக்கா சார்? ஓகே, நான் உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார். நான் அப்புறம் தொடர்ந்து கதைப்போமா? நன்றி 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 சார். அடுத்த பள்ளிக்கூடம் ருக்வுட் தமிழ் வித்தியாலயம். 135 மாணவர்கள், ஒரு மாணவனுக்கான செலவு 23%. பாராட்டுகள். தற்பொழுதைய கையிருப்பு 6543 ரூபாய். இந்த ருக்வுட் பாடசாலையும் ஒரு மிக மிக அதிக கஷ்டமான ஒரு பள்ளிக்கூடம். முரளி அண்ணியே சொன்னார், இந்த பயணத்தின் வழியை எப்படி சொல்லியிருந்தார், இவ்வளவு கஷ்டத்துல அந்த பயணத்தை மேற்கொண்டாருன்னு சொல்லி. நீங்க நாளாந்தம் அதையே பேஸ் பண்ணி அந்த திட்டத்தை செய்கிறீங்க. அந்த அதிபர் இருக்கிறது கூட ஒரு பிளாஸ்டிக் தான் இருக்கிறீங்கன்னு கூட அறிஞ்சோம். அது கூட ஒரு உணர்வுபூர்வமா இருந்தது. ஒரு அடிப்படை வசதி இல்லாத நிலையிலேயும் அந்த அதிபர் அந்த பாடசாலையை ஒரு தன் உயிருக்கு மேல நேசிக்கிறீங்க. தொடர்ந்து இந்த பாடசாலை அர்ப்பணிப்பா செய்கிறீங்க. நிறைய சவால் நிறைய சமூகத்துல இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து அர்ப்பணிப்பா செய்யற அந்த அதிபரை நாங்கள் மறுக்கிற தலைவர் வணங்குறோம். இப்படி உங்களம் போல அர்ப்பணிப்பான ஆசிரியர் தான் இந்த மலையத்தின் கல்விக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கிறீங்க. பாராட்டுகள் சார். சார் இப்ப சொல்லுங்க சார், இப்ப புது டீம் உங்களோட பள்ளிக்கூடத்தை எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி புது டீச்சர்ஸ் உள்ளுக்கு எடுத்து திட்டத்தை திருப்பி இடையில வெளியில போய் திருப்பி வந்து திருப்பி செய்றீங்க சார். பாராட்டுகள். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட இருக்கிறோம். நீங்க செய்யுங்க சார், நாங்க விட மாட்டோம். அந்த நம்பிக்கை எப்போ உங்களுக்கு நாங்க தாரோம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்டா சார் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். எங்களோட பாடசாலையை பொறுத்தவரை சார் வளையம் கூட எங்களோட பாடசாலைக்கு வருடத்துக்கு ஒரு முறை, அதுவும் சுவர் இல்லாம இருப்பாங்க சார், வந்து பார்வையிடுறதுக்கு. அந்த வகையில் ஐஎம்இட் வந்து எங்கள் பாடசாலையை வந்து பார்வையிட்டு சார் பெற்றோருடன் கலந்துரையாடியது சார் மிகப்பெரிய ஒரு சக்தி சார் எங்களுக்கு. அந்த வகையில் சார் பாடசாலை சமூகம் சார்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் சார். அடுத்த விஷயம் சார், இந்த ஐஎம்இட் உணவு திட்டத்திற்கு பிறகு சார் எங்கள் பாடசாலையில் பல்வேறு மாற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு சார். அதில் முக்கியமாக சொல்லணும் சார், தரம் 5 புலமை பரீட்சை எடுத்துக்கிட்டோம்னா சார் 70 மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்தோம் சார். இந்த தடவை சார் அதை தாண்டி எங்களது மாணவர்கள் வந்து 130, 128, 125 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருந்துச்சு சார். அதாவது கட் அவுட்டுக்கு 2 மார்க்ஸ் குறைவான பெறக்கூடியதாக இருந்துச்சு சார். ஆகவே இது வந்து இந்த மாலை நேர மாணவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களது மேலதிக வகுப்பை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கு உதவியாக இருக்குது சார். ஆகவே ஐஎம்இட் அமைப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கேன் சார். அன்னைக்கு சார் முரளி சார் வந்து பெற்றோரோட கதைச்சதுக்கு பிறகு இன்னும் பல பெற்றோர்கள் வந்து பாடசாலைக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காங்க சார். வளமையை போல இல்லாமல் சார் பாடசாலைக்கு யாராவது வரும்போது சார் ஏதாவது ஸ்கூலுக்கு செய்ய இருக்கா சார், சொல்லுங்கள் சார் செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து உருவாக்கி இருக்கோம் சார். அதுக்கு சார் அன்னைக்கு முரளி சாருடைய அந்த கருத்து பெற்றோருடைய கலந்துரையாடல் வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சு சார். ஆகவே அதுவும் ஒரு சந்தோஷம் சார். மேலும் சார் நாங்கள் இந்த உணவு அறிக்கை அல்லது மாணவர்களுக்கு உணவு வழங்குறது சம்மந்தமாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம் சார். பேரண்ட்ஸுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சார் நாங்கள் அவங்களுக்கு அனுப்புவோம் சார். அதனால அதை பார்க்கும்போது நிறையா பேரண்ட்ஸ் வந்து முன் வந்து உதவி செய்கிற ஒரு பண்பு இருக்குது சார். ஆகவே மிகவும் சிறப்பான முறையில் வந்து சார் ஐஎம்இட் இந்த வேலை திட்டத்தை பாடசாலையில் மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கேன் சார். நன்றி நன்றி சார். நன்றி. உங்களோட கருத்துக்களுக்கு உண்மையில நன்றி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ந்து செயற்படுங்க சார். உங்களால் நிறைய மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வர முடியும். உங்களோட அந்த ஆளுமையும் இருக்கு, அந்த திறமையும் நீங்க பொறுமையா செய்து கொண்டு வரீங்க சார். நிச்சயமா உணவு திட்டத்துல கூட இந்த 23% ஒரு பெரிய சாதனை. அந்த பிரதேசத்துல ஒரு அடிப்படை வசதி இல்லாத இடத்துல நீங்க இவ்வளவு சிறப்பா சமூகத்தை இணைச்சி செய்கிறீங்க. உணவு திட்டம் தேவைன்னா நீங்க அதிகரிக்கலாம். உணவுங்கிற நாளை உங்களுக்கான தேவைக்கேற்ற மாதிரி நாட்களையும் அதிகரிச்சு கொள்ளலாம் சார். நான் காலப்போக்கில் மற்றவங்களோட திறன் வகுப்பறை பற்றியும் முறையில் என்ன கதைச்சவர் நாங்கள் அதுக்கும் எதிர்காலத்தில் அதை நாங்கள் கருத்தில் கொள்வோம் சார் புதிய காலத்தில். நன்றி சார். நன்றி. அடுத்த கிள்ளச்சி விவேகானந்தா அதிபர் மெசேஜ் பண்ணியிருந்தவா மேடம் வழியில போறான்னு சொல்லி டீச்சர்ஸ் இருந்தா நாங்க அதிபர் புறாக்க வைப்போம் நேரம் குறைவா இருக்கிறதால. அடுத்த கடைசியா இன்னொரு பள்ளிக்கூடம் குண்டகசாலை விவேகானந்தா ஏற்கனவே அதிபருக்கு மெசேஜ் போட்டேன். அதிபர் நீங்கள் கூகுள் ஃபார்ம் போடாதபடியால் உங்களோட லிஸ்ட்ல வரையில கடைசியா வச்சிருக்கிறேன், நான் நெட் பண்ணியிருக்கிறேன் சார். அந்த முதலாக அந்த கூகுள் ஃபார்ம் போடுறதுக்கா மேக்ஸா பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களோட பாடசாலை செயற்பாடுகள் உண்மையில வளமை போல மிக சிறப்பான செயற்பாடுகளும் அர்ப்பணிப்பான செயற்பாடுகளும் முரளியண்ண என்ற விஜயமும் ஒரு புதிய திறன் வகுப்பறை உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது சார். சொல்லுங்க சார். நீண்ட காலமாக கேட்ட ஒரு கோரிக்கை நான் நினைக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முதல் நீங்க இணையை கொண்டு கேட்ட நீங்கள் திறன் வகுப்பறை வேணும். அப்ப நாங்க சொன்னாங்க சார் உரிய காலத்துல
சரியான முறையில் செய்வோம்னு சொல்லி உங்களுக்கு அந்த இதெல்லாம் செய்திருக்கிறோம் சார். அதில் திருப்தி எங்களுக்கு. சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். முதலாவது சார், நான் அந்த ஐஎம்இ குழுவுக்கு என்னுடைய பாடசாலை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். முரளி சார் வந்து இந்த விழாவில் பங்கு பற்றி இந்த விழாவை சிறப்பாக்குனது முரளி சார் தான். அந்த வழியில சார் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஎம்இ செயல்பாடு சார் சிறப்பாக செஞ்சுட்டு போறோம் சார். அதில் எந்த குறையும் இல்லை. தொடர்ந்து உங்களுடைய உதவியும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு இன்னைக்கும் தேவை சார். இந்த திறன் வகுப்பறை தந்ததுக்கு சார் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, உண்மையில நன்றி சார். பொறுமையாளர் இருந்து கேட்டு எல்லாம் செய்ய நன்றி சார். அந்த கூகுள் ஃபார்ம் கணக்கறிக்கையில நீங்க மீண்டும் ஒரு முறை சரியா உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க சார். நன்றி. சார், அன்னைக்கு அந்த கூகுள் ஃபார்ம் சார் ஸ்கூல்ல அந்த இன்வென்ட்ரி செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டீச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க அதை தவறுதலா விட்டுட்டாங்க சார். நம்ம காலையிலே போட சொல்லிட்டேன் சார். சாரி சார். பரவாயில்ல. என்ன அதான் சொல்றது, ஒரு டீச்சர் இல்லாட்டி இன்னொரு டீச்சர் செய்யணும். மற்ற நீங்களும் உங்களுக்குள்ள ஒரு ரிமைண்டரோட இப்ப நான் போடுறேன் பாரு, நினைவு விட்டாலும் நான் சில நேரம் போடுறேன். அப்ப நான் சில நேரம் டைம் இருந்தா போடும். அப்படி நீங்களும் உங்களோட ஒரு மணியாப்படி போடுங்க. ஒரு மெசேஜ் குரூப்ல, உங்க டீச்சர்ஸ் குரூப்ல கணக்கறைக்கு எல்லாம் போட்டுட்டீங்களான்னு கேளுங்க. சரி, அதற்காக மேக்ஸ் பண்ணீங்கன்னா சரியா எல்லாருக்கும் இலகுவா இருக்கும், வேலைப்பாடு இல்லாம. நன்றி. இன்றைக்கு ஒட்டுமொத்தமா எல்லா பள்ளிக்கூடத்துல கணக்கறிக்கைகளும் எல்லாம் பார்த்துருக்கலாம். இதுல 2 புது பள்ளிக்கூடம் புதுசாக இணைகிறதுக்காக வந்து ஒரு பள்ளிக்கூடம் அது இணைப்பு கிடைக்குது இல்லையான்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா, அதை பார்ப்போம். இப்ப பசறையில இருந்து 2 பள்ளிக்கூடத்தின் தொடர்பு வந்தது சார். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த உணவு திட்ட செயற்பாட்டுல உங்களோட நிலப்பாடு என்ன? அப்படி கதைக்கவா, செய்யலாமா, என்ன நினைக்கிறீங்க சார்? പള്ളിക്കൂടത്തിന്റെ പേരെയും നമ്മുടെ ചൊല്ലിട്ട് ചൊല്ലാം. பசறை டவுன் வித்தியாலயம் மற்ற பள்ளிக்கூடம் 2 பள்ளிக்கூடம் இருக்குல்ல நிரோசன் சார்? மாதவ சார் வந்து நீங்க மாதவ் லோவர் வித்யாலயம் சார் வந்து வரா இல்லையா சார்? இருக்கிறேன் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் இருக்கிறேன் சார். முதல்ல இருந்தே இருந்தேன் சார் நான். வெரி குட். சார் இப்ப இணைச்சு சார் 1 வாரம் தான் ஆகுது சார். அந்த செயற்பாடுகள் எல்லாமே பார்த்து கொண்டு தான் வரோம் சார். டீச்சர்ஸ்க்கு இடையில ஒரு மீட்டிங் போட்டோம் சார். நல்ல எல்லாரும் ஒத்துழைப்பு தாரேனாங்க சார். எங்களுக்கு பக்கத்து பாடசாலை தான் சார் ஒப்டனும் இது இருக்குது சார். நம்மளோட மடுல் சிமெட்டியமையும் அந்த பிரின்சிபல் மாரும் எங்களோட நல்லம் சார். அவங்க புல் அந்த சப்போர்ட் ஆலோசனைகள் எல்லாம் தாரேன்னு சொன்னாங்க சார். முன்னாடி செய்து கொண்டு போகலாம் சார். இன்னும் கொஞ்சம் அவதானிச்சுட்டு சரி சார். நிறைய கருத்துக்களை எனக்கு கேட்டுக்கொண்டேன் சார். இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும் தானே சார்? முடியும் சார், முடியும் சார். 100% முடியும் சார். அப்ப நான் உங்களோட திங்கக்கிழமை கதைக்கிறேன் சார். நான் நேரடியாக கதைக்கிறேன். ஓகே சார். நேரம் காலமா 5 மணியில இருந்து பின்னேரம் 5 மணி சரி சார். நன்றி. வேற பள்ளிக்கூடம் கதைக்க இருக்கா? வேற பள்ளிக்கூடங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல இருக்கா? முரளி என்ன நீங்க எண்டுக்கு வாங்க. ஏற்கனவே நாங்க இப்ப 1.5 hours கூட 2 hours ஆகுது. இன்றைய இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட அனைத்து முரளி என்ன ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கதைக்க போயின்னு சொல்லுங்க சார். நான் அந்த அகஸ்தியர் இந்து கல்லூரி வெளிமட வலயத்துல சார், வேலாயுத ஸ்கூல் வலயத்துல தான் இருக்கேன் சார். நான் பலமுறை முரளி சாரையும் இதுக்கு முன்னுக்கு ஒரு முறை கணபதிக்கு அவரு சமூகம் அளித்த நேரம் சந்திச்சிருக்கேன் சார். ரூபன் சாரையும் சந்திச்சிருக்கேன் சார். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல சந்திச்சீங்க சார்? மோம் சார். நான் இதற்கு முன்னையும் நான் முரளி சாருக்கும் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தேன். பென்ட்ரைவ் சார் அங்க இருந்து கொடுத்தீங்க எனக்கு, கணபதியில இருந்து சார். ஓம் சார். நான் எமது பாடசாலை சார் வெளிமட வலயத்துல இருக்கு. பரீட்சை பெறுபேறுகள் சார் 80% கீழே குறைஞ்சது இல்லை சார். இந்த மேலதிக வகுப்புகள்லாம் நாங்க நீண்ட நாட்களாவே நடத்தி வரோம் சார். எங்களுக்கு பெற்றாட உதவியை கொண்டு ஒரு தேநீரும் ஒரு பிஸ்கட்டும் தான் வழங்கி வரோம் சார். உங்கள்கிட்ட ஐஎம்இ இந்த உதவிகள் கிடைச்சா நாங்களும் அதை செயற்படுத்தலாம் என்று நினைச்சுதான் சார் உங்களோட தொடர்பை ஏற்படுத்தியிருக்கேன். நான் வாட்ஸ்அப் குரூப்லையும் தொடர்ந்து இருக்கேன் சார். சார் அங்க கணபதிக்கு வந்து 2 வருடத்துக்கு முன்ன நினைக்கிறேன், அந்த நேரத்துல இருந்து நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் இருக்கேன் சார். சார், அப்ப உங்களுக்கு இந்த செயல்பாடை சமூகத்தை இணைத்து செய்யக்கூடியதாக என்கிற நம்பிக்கை இருக்குதா சார்?
இருக்கு சார். அப்படின்னா வேலாயுதம் சார், நீங்கள் இது ஒருக்கா சாரோட கதைச்சிட்டு எங்களுக்கு அதை பற்றிய மேற்கொண்ட தகவலை தாங்கோ. நானும் ரூபனும் அதை வடிவா பார்த்து உங்களுடைய ஸ்கூல், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பாடசாலை சமூகம் மற்ற மாணவர்கள் எண்ணிக்கை எல்லாத்தையும் உள்வாங்கி நானும் ரூபனும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த செயல்பாடை நாங்கள் இப்போ ஹொப்டன்ல செய்கிற மாதிரி இங்கேயும் ஒரு பாடசாலையை உருவாக்க ஆரம்பிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு பார்த்துட்டு செய்வோம். இப்போ வேலாயுதம் சாரோட காட்சி போட்டு செய்கிறோம். சரிதான் சார்? சரி சார். வேளாண் சார் உங்களோட தொடர்புல இருப்பார் தானே? அப்ப சுகம் தானே? ஓகே சரி சார், நான் தொடர்பு கொள்றேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, நீங்க எந்த நான் பசர டிஎம்பி பிரபாகரன் சார் காய்க்கிறேன். நிரோஷனோட உங்களை மீட் பண்ணி. சொல்லுங்க சார். பிரபாகரன் சார் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட லெட்டர் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. உங்களுடைய பாடசாலையில நீங்க 120 மாணவர்கள் ஓலவல் எடுக்காரு இந்த முறை, அப்படிதான்? ஓம் சார். அப்ப நீங்கள் இந்த செயல்பாடு உங்களுடைய ஒரு கிட்டத்தட்ட இப்ப மற்ற பாடசாலை உட்படைக்கு ஒரு 3 மடங்கு பெரிய மாணவர்களை கொண்ட ஒரு ஓலவல் வகுப்பு அது. நீங்கள் அந்த இப்படியான உணவு திட்டத்தை கையாளுறதுல உங்களுடைய பாடசாலை இந்த செயல்பாடுகள், பெற்றோருடைய பங்களிப்பு எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கி இருப்பீங்கன்னு நம்புறேன். அதை பற்றி ஒரு தகவலை தாங்களேன். இப்ப என்ன நினைக்கிறீங்க, செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம் சார். எங்களுடைய பெற்றோரோட நாங்க கதைச்சிருக்கிறோம். அவங்களும் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஸ்கூலுக்குள்ளேயும் இதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்குது. அதன் அடிப்படையில உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்துன்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா இதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஓகே, அப்ப நாங்கள் சார் ரூபன், நாங்கள் இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து உங்க 3 பாடசாலையுடைய கதைக்கிறோம். இந்த செயல்பாடை தொடங்குவோம். பரீட்சாத்தமா தொடங்குவோம் ரூபன். என்னடா ஒரு வாட்ஸ்அப் குரூப் நிரோசன் சார் அந்த குரூப் ஒன்று உருவாக்கி நாங்க முதல் வந்து தனித்தனியா கதைப்போம். நீங்க என்னோட கதைங்க சார். திங்கட்கிழமை உங்களோட நேரம் காலம் 5ல இருந்து பின்னர் 5 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க. நான் கால் பண்ணிக்க கஷ்டமா இருக்கும். கதைங்க. மற்றது உங்களை உள்வாங்கினாலும் சார் ஒரு நேஷனல் ஸ்கூல் எல்லா மாணவர்களுக்கு எடுக்காமல் ஓலவேல மட்டும் இப்ப எடுத்து செய்யுங்க சார். கண்டிப்பா ஓலவேல மட்டும்தான் முதல்ல செய்ய வேண்டி இருக்கும். ஏன்னா மற்ற பிள்ளைகளை செய்ய போனா எங்களுக்கு சிரமமா போயிடும். ஓலவர் பிள்ளைகளுக்கு மட்டும் 5 மாதத்துக்குடைய ஓலவரை மட்டும் மையப்படுத்தி திட்டத்தை நாங்க செய்யற பெரிய கதைப்போம் சார். இப்ப உங்களோட பாடசாலை எடுக்கிறதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. நீங்கள் எங்கண்ட திட்டத்தை வகுத்து வினைத்திறனாக செய்வீங்களா இருந்தால் அந்த வலயத்திலேயே முன்மாதிரியான ஒரு பாடசாலை என்ற பெயர் மட்டுமில்லை, பல மாணவர்களுக்கு அந்த உதவியை செய்வீங்க. ஆனா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா பல மாணவர்கள் அதுல பாதிக்கப்படுவார். அவருடைய நாங்கள் இதை கவனமா வெற்றியை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கணும் ஒரு நம்பிக்கையோட நான் பயணிக்கணும். ஏன்னா இது பல மாணவர்களை உள்வாங்குற பாடசாலை என்றபடியா உங்களுடைய கைக்கு வெளியில சில கண்ட்ரோல் இருந்தாலும் நீங்கள் அதை கவனமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லது. அதுதான் நான் இதுல கொஞ்சம் பயப்படுறேன். மற்றபடி இதுவரை நேஷனல் ஸ்கூல் ஒன்றும் உங்களோட திட்டத்துக்கு உள்ளுக்கு எடுக்கல. ஆனால் இந்த பசறையில இருக்கிற பிரதேச சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், கஷ்டமான சூழ்நிலை. அப்ப தேவை இருக்குது, போக்குவரத்து பிரச்சனை நிறைய இருக்கிறபடியா நாங்க அதை பரிச்சாத்தமா உங்களோட பெரிய ஸ்கூலை உள்ளுக்கு எடுக்கிறோம். ஆனாலும் எந்த விதமான தளர்வும் இருக்கா சார்? மற்ற பள்ளிக்கூடத்த மாதிரி அதே கட்டுப்பாடோட பயணிக்கணும் சார். அதுல நீங்க பரிபூர்ண நம்பலாம், அந்த நம்பிக்கை நான் தரலாம் சார். அது உங்களை அவ்வளவு என்ன நீங்க ஒரு பாடசாலை அதிபரா இருந்து இதுல வந்து கருத்து சொல்றதே உங்களோட ஒரு ஆளு, உங்களோட ஒரு திறமையா நான் பாக்குறோம், சமூக அர்ப்பணிப்பை பாக்குறோம். நிச்சயமா எங்களுக்கு விருப்பம் வேலை செய்ய உங்களோட உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் தானே சொன்னவ. அவனுடைய அவ இருக்கைக்கு நாங்க இது செய்யறது நல்ல அவளோட தலைமையில இருக்கு. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். உங்களுடைய பாடசாலைக்கான அந்த வகுப்பறையில் இருக்கிற ஸ்மார்ட் போர்டுக்கு தேவையான இந்த எஜுகேஷனல் சம்பந்தமான இதெல்லாம் நாங்கள் எங்க டீம் அங்க வரைக்க நாங்க அவங்களுக்கும் அப்டேட் பண்ணி விடுவோம். எல்லா பாடசாலைக்கும் தேவையான இடங்கள்ல நாங்கள் எங்களுடைய அந்த ஐஎம்எட்டினுடைய கல்வி சார்பான எந்த விதமான மெட்டீரியலும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயா கொண்டு வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட இருக்கிற திறன் வகுப்பறைகளை நாங்கள் உருவாக்குவோம். இந்த MMO UK இப்ப செய்ய வலிக்கிட்டு இருக்கிறோம், அதுல நாங்கள் வந்து உங்களுக்கு அதை தருவோம். சரிதான்? ஓகே சார். ஓகே. இதுல இன்னொரு ஆள் மொரின் மிஸ்ஸஸ் சதா ரூபன் டீச்சர். வணக்கம் அண்ணா, நான் ஏறாவூர் விளானந்த வித்தியாலயத்துல இருந்து மொரின் சுதாரூபன் நாங்க இப்போ ஒரு வாரம் 1ஆம் தேதியில இருந்து இந்த திட்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கோம். உண்மையா நாங்க அதுக்கு முதல் வாரம் ஒரு பரீட்சாத்தம் அதை செய்து பார்த்தனாங்க. எங்களுக்கு சக்சஸா இருந்தது. இப்ப டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் இதை நாங்க யோசிச்சு ஏற்கனவே செய்யலன்னு சொல்லி அப்படி பேசிக்கொண்டாங்க. இப்ப உதவிகள் வந்து பெற்றோர் வந்து எங்கள்கிட்ட வந்து
ஸ்கூலுக்கு வர்றது கொஞ்சம் குறைவா இருந்தது. ஆனா இப்ப பெற்றோர்கள் ஒரு அம்மா 10 கிலோ அரிசி கொண்டு வந்து தாரேன்டா, பிறகு அவங்களோட அக்கா அவங்களோட மெட்ட தங்கச்சின்னு சொல்லி கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 30 கிலோ அரிசி அவங்க கொண்டு வந்து தாரம்னு சொல்லி தந்தவங்க. அதை தொடர்ந்து பேரண்ட்ஸ் இப்ப பாடசாலைக்குள்ள போறது அதிகமா இருக்குது. உண்மையா நாங்க இணைஞ்சு கொண்டது கேட்டது எங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வேணுமென்று தான். ஒரு போர்டர் ஸ்கூலாகவும் இருக்கு, பிள்ளைகள் கிரேட் 1க்கு சேர்றது குறைவு எங்களுக்கு. அப்ப அதுக்காண்டித்தான் நாங்க வந்ததான இந்த திட்டம் இப்ப எங்களுக்கு மிகவும் ஒரு பெருமதியான ஒரு திட்டமாகவும் இருக்குது. தேங்க்யூ சோ மச். நாங்கள் நினைச்சு கொண்டது. இல்ல, நன்றி மேடம். நீங்க வந்ததுக்கு உண்மையில கூட பள்ளிக்கூடம் ஒரு பயிற்சாதம் இந்த கிழமை எல்லா டீமும் வந்தாங்க எல்லாம். சரி, வர முடியாட்டியும் இந்த ரெக்கார்டிங் இருக்கா அதில் போட்டு முடிஞ்ச அளவு பாடசாலையில எல்லாரும் வேற அளவு கொடுங்க கேட்க சொல்லி. நீங்கெல்லாம் இந்த திட்டத்தின பொறுப்பா இருக்கிறதா அதிபரும் அந்த மெசேஜ்ல போட்டிருந்தவர். அப்ப நான் உங்களோட தொடர்ந்து இந்த தொடர்பில் வச்சிருக்கிறேன். சில செயற்பாடுகளை நாங்கள் இன்னும் நேர்த்தியாக்க வேண்டியிருக்கு. நிர்வாக ரீதியில் இந்த பதிவுகள், கணக்கேடுகள், இந்த இதுகள்னு சொல்லி கதைக்கிறேன் டீச்சர். நன்றி டீச்சர். இணைஞ்சு கொண்டு விளையாட பொறுமையா கேட்டு நன்றியா. உங்களோட செயற்பாட்டுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பும் தாரோம். உங்களோட கணக்கறிக்கையும் கிடைச்சது. கூகுள் ஃபார்ம் இந்த வர தேவையில்லை. நீங்க அடுத்த முறை கூகுள் ஃபார்மும் தாங்க. ஓகே, நன்றியா. சரி முரளி அண்ணா, அவ்வளோ. ஓகே, அப்ப நாங்கள் இந்த மீட்டிங் இப்ப கிட்டத்தட்ட 2 hours. இல்ல, அது இனி முரளி அண்ணா 2 hours எடுக்க போனா பள்ளிக்கூடத்தின் எண்ணிக்கை கூடி இருக்குது. இப்ப நாங்கள் உங்களுக்கு நாங்கள் 6 மணிக்கு தொடங்கினாங்க, 8 மணிக்கு உங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் ஓரளவுக்கு. ஆனா இன்றைய அந்த கலந்துரையால் மிகவும் ஆக்கபூர்வமானது. மற்றது முக்கியமாக பல அதிபர்களுக்கு இது ஒருவருடைய அந்த செய்திகளை, நாங்கள் செயல்பாடுகளை, நாங்கள் மற்றவர்களுக்கு அனுபவங்களை பகிரக்கூடிய இருந்தது. மற்றது புதிய பாடசாலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக சரியான முறை வழிநடத்துவதற்கு உங்களுடைய அனுபவங்களும் எங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருந்தது. அந்த விதத்தில் இது மிகவும் ஆக்கபூர்வமான ஒரு கலந்துரையாடல். தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பயணிப்போம். ஆனால் அதுக்காக 1 மாதம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியில்லை. எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் உடனடியாக என்னையோ ரூபனையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுடைய பாதையில் எங்கே சவால் வந்தாலும் அதுகளுக்கு தேவையான சொல்யூஷன்களை மற்ற அவர்களுடைய உதவியோடு, அவருடைய அனுபவங்களை வைத்துதான் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். மற்றது நீங்கள் எங்களையும் கைட் பண்ணலாம். மிகவும் திறமையான சில இதில் ஒரு பாடசாலைகள் சொன்னீங்க, நீங்கள் எப்படி அதை நடத்துறீங்கன்னு சொல்லி. அப்போ அது மாதிரி சில விஷயங்களை நீங்களாகவே எங்களுக்கு சொல்லலாம். இந்த விதத்தில் இந்த கலந்துரையாடல் ஆக்குவராக இருக்கணும்னு சொல்லி மேலும் நான் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். நன்றியா எல்லாருக்கும் நன்றிகள். மீண்டும் 1 மாதத்துக்குள்ள சந்திப்போமா. நன்றி கொண்ட எல்லோருக்கும் மீண்டும் மனதில் நன்றி. ஓம் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ரெக்கார்டிங். Thank you, sir.